அன்பானவர்களே, ප්‍රේමන්තේනි ஆண்டவர் தனக்கென ஒரு மனுஷனை தேடுகின்றார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේටම කියලාවිලා මනුෂ්‍යයන් සොයනවා. நான் வசனங்கள் குறிப்பிட்டால் புரட்டி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. මම වචන කිව්වනම් අවිලා ඔබලා පෙරලලා බලන්නම අවශ්‍ය නැහැ. சும்மா அங்கங்கே இருக்கின்ற சில சம்பவங்களுக்காக வசனங்களை சொல்லுவேன். නිකන් අර මේ එහෙ මේ තියෙන වචන ඇවිල්ලා මම එක අවස්ථාවක් හැටියට ඔයාලට කියලා දෙන්නම්. ஆனால் எந்த பகுதியை அடித்தளமாய் வைத்து நான் பேசுவேன் என்பதற்கான வசனங்களை பிறகு வாசிப்போம். නමුත් මොන දේ කටු කොටගෙන කියනවා ඒ වචන පසු අපි කියවමු. இப்போ ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. දැන් යෙසායා 6 වෙනි පරිච්ඡේදයේ යෙසායා ඇවිල්ලා එක શબ્දයක් අහනවා. யாரை நான் அனுப்புவேன்? කවුද මම යවන්නේ? யார் எனக்காய் போவான்? කවුද මා උදෙසා යන්නේ? உடனே ஏசாயா சொல்லுகிறார், එකපාරටම යෙසායා කියනවා இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். මෙන්න මං සිටිනවා මාව යවන්න. அன்பானவர்களே, ஆண்டவர் என்றைக்கு மனுஷனை இந்த உலகத்திலே படைத்தாரோ ප්‍රේමන්තේනි දෙවියන් වහන්සේ කවද්ද මනුෂ්‍යයා මේ ලෝකේ මවුණු ලැබුවේ? அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவர் தனக்கு விருப்பமான மனுஷனை தேடுவதை நிறுத்தவில்லை. එදා ඉඳලා දෙවියන් වහන්සේ Tamanට අවශ්‍ය මනුෂ්‍යයා සොයන එක උන්වහන්සේ නවත්තුවේ නැහැ. ஆண்டவர் தன்னை படைத்தான். படைத்த மனுஷனை எப்படி படைத்தார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ Taman මවවුව මනුෂ්‍යයා කෙසේ දන්නවද මැව්වේ? தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியே. තමන්ගේ ස්වරූපය ලෙසත් නැත්නම් තමන්ගේ රූපය ලෙසත්. அந்த சாயல் ரூபம் என்றதை புரிந்து கொண்டாலே ස්වරූපය සහ රූපය වටහා ගත්තා නම් ஸ்வரூபே சமானத்வே இதை புரிந்து கொண்டால் මේ දේ වටහා ගත්තා නම් ஆண்டவர் தேடுகின்ற மனுஷன் யார் என்பதை கண்டுபிடித்து விடலாம். දෙවියන් වහන්සේ හොයනව මනුෂ්‍ය කවුද කියලා හොයාගන්න පුළුවන්. ஆண்டவர் இந்த ஜப்பான்காரன் ஒரு நிறைய வாகனங்களை செய்து விற்பனைக்கு விடுவானே, அதுபோல மனுஷனை படைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා මේ හරියට මේ ජපන් කරේ එකපාරට වාහන තොගයක් හදලා ඇවිල්ලා විකුණන්න දානවනේ. ඒ වගේ මනුෂ්‍යයම ඇව්වේ නැහැ. சொல்லுவாங்க மாஸ் ப்ரொடக்ஷன் කියන වෙලාව මාස් ප්‍රොඩක්ෂන් කියලා. அதாவது இப்போ டொயோட்டா ஹைஏஸ் என்று வைத்துக் கொள்வோமே. දැන් අපි නිකන් උදාහරණයක් ගමු Toyota Hiace. ஜப்பான்காரன் ஒரு டொயோட்டா ஹைஏஸ் என்ற காரை செய்ய மாட்டான். ජපන් කාරයා එක Toyota Hiace කියන කාර් එකක් හදන්නේ නැහැ. டொயோட்டா ஹைஏஸ் ஆயிரக்கணக்காக செய்வார்கள். Toyota Hiace ඇවිල්ලා දහස් ගණනින් හදනවා. பிரம்மாண்டமான தொழிற்சாலை, විශාල කාර්මික ශාලාවල அதிலே ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு அங்கமாக அந்த வாகனத்தினுடைய பாகங்கள் உருவாக்கப்படும். ඒ කර්මාන්ත ශාලාවේ එක එක ස්ථානවල ඇවිල්ලා ඒ වාහනේට අයත් උපාංග නිෂ්පාදනය කරනවා. அவையெல்லாம் பொருத்தி இணைத்து கடைசியில் விற்பனைக்கு விடப்படும். ඒ හැම දෙයක්ම හොයාගෙන ඒවා අත්හදා බලලා ඇවිල්ලා අවසානයේදී ඇවිල්ලා ඒවා විකුණන්න දානවා. இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் முறையில் உருவாக்கப்படும் பொருட்களில் அது நல்லதா, இது நல்லதா, இதை விட அது நல்லதா என்றெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். දැන් මේ මාස් ප්‍රොඩක්ෂන් වල මේ නිර්මාණය කරනු ලබන්නා වූ දේවල් ඇවිල්ලා ඒක හොඳයිද මේක හොඳයිද අරක හොඳයිද කියන දේවල් ඇවිල්ලා හොයා ඉන්න වෙලාවක් නැහැ. ஆண்டவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை ஒரே நொடியிலே படைத்து விடவில்லை. දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා මනුෂ්‍ය මානවයට එකපාරට ඇවිල්ලා කෝටි ගණන් මනුෂ්‍යයන් මැව්වේ නැහැ. படைத்து உலகத்திலே போட்டுவிட்டு இந்த கோடிக்கணக்கான மனிதர்களில் எனக்கு விருப்பமானவன் யார் என்று தேடிக்கொண்டிருக்கவில்லை. දෙවියන් වහන්සේ කෝටි ගණන් මනුෂ්‍යයන් මවලා ලෝකෙ හැමතැනම දාවිලා මේ කෝටි ගණන් මනුෂ්‍යයන් ගෙන ඇවිල්ලා මට ඕන මනුෂ්‍යයා කවුද කියලා දෙවියන් වහන්සේ බැලුවේ නැහැ. உங்களுக்கு தெரியுமா ரோல்ஸ் ராய்ஸ் என்ற ஒரு கார் இருக்கிறது? ඔබලාට දන්නවද රෝල්ස් රොයිස් කියලා එක කාර් එකක් තිබෙනවා? தெரியாவிட்டால் நான் சொல்லுகிறேன் கேளுங்க. දන්නේ නැත්නම් මං කියන්නම් අහගෙන ඉන්න. உலகத்திலேயே திறமையானதும் சிறந்ததுமான வாகனம் ரோல்ஸ் ராய்ஸ். ලෝකයේ තිබෙනව ඉස්තරම්ම වාහනේ තමයි විලා රෝල්ස් රොයිස්. ரோல்ஸ் என்ற பெயருடைய ஒருவரும் ராய்ஸ் என்ற பெயருடையவரும் இங்கிலாந்துக்காரர்கள். அவர்கள் இருவரும் இணைந்து 19ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கின அந்த கார் தொழிற்சாலை இன்றும் உலகிலேயே சிறந்த කාර් தொழிற்சாலையாக இருக்கிறது. රෝල්ස් කියන පුද්ගලයායි රොයිස් කියන පුද්ගලයායි ඇවිල්ලා එංගලන්තයේ සිටිය පුද්ගලයන් 19 වන සතවර්ෂයේ ඇවිල්ලා උන් එංගලන්තයේ ඉඳලා තමයි ඇවිල්ලා මේ කර්මාන්ත ශාලාව හැදුවේ. අදටත් එම කර්මාන්ත ශාලාව තියෙනවා. ඒ තමයි අදටත් ඇවිල්ලා වාහන කර්මාන්ත ශාලාවලින් ඉස්සරම්ම කර්මාන්ත ශාලාව. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்றால் எனக்கு பைத்தியம். මේ රෝල්ස් රොයිස් කාර් එක ඇවිල්ලා මට ඒකට හරි ආසයි. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்ட வேண்டும் என்ற ஆசை. ඒ රෝල්ස් රොයිස් කාර් එක එලවන්න ඕන කියලා මට හරි ආසයි. சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை. ඒක මටම කියලා ඒ කාර් එකක් තියාගන්න ඕන කියලා ආසයි. ஆனால் தொட்டு பார்க்க கூட வக்கில்லை. නමුත් අල්ලන්නවත් මට chance එකක් නැහැ. ஆகவே நான் இலங்கைக்கு வருவதற்கு முன்பதாக එනිසා මම ලංකාවට එන්න කලින් நான் இங்கிலாந்திலே இருந்த காலத்தில் එංගලන්තේ ඉන්නකොට இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஃபேக்டரிக்கு முன்பதாக என்னுடைய வீடை வைத்திருந்தேன். මේ රෝල්ස් රොයිස් මේ කර්මාන්ත ශාලාවට ඉස්සරහින් තමයි මගේ නිවස තබාගෙන සිටියේ. ஏனென்றால் அந்த ஒரு காரை
அப்படி செய்தவுடன் அவர்கள் டெஸ்ட் டிரைவ் செய்வார்கள். ඒ කිව්වොත් ඒ කර්මාන්ත ශාලාව එක කාර් එකක් නිපදවුවට පස්සේ ඇවිල්ලා ඒකට ටෙස්ට් ඩ්‍රයිව් එකක් දෙනවා. පරීක්ෂා කිරීමේ වාරයක්. டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது பார்த்து எச்சில் வடிக்கின்ற அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைத்தது. මට ලැබුණු භාග්‍ය මොකද්ද කිව්වොත් ඇවිල්ලා අර පරීක්ෂා කරන වාරේ දෙවිලා ඒ කාර් එක බලලා කෙල හවලන්න මට අවස්ථාවක් ලැබුණා. அதுல இவருக்கு ஒரு பெரிய பெருமை. ඒක මට ලොකු ආඩම්බරයක්. இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஃபேக்டரிக்கு முன்னாடி தான் எங்க வீடு தெரியுமா? මේ මගේ ගෙදර කොහෙද දන්නවද තියෙන රෝල්ස් රොයිස් කම්පැනි තියෙන ඒක ඉස්සරහ තමයි මගේ ගෙදර තියෙන්නේ. அதாவது பாட தெரியாதவங்க ஊர்ல நான் தான் பாலசுப்ரமணியம்ங்கிற மாதிரி. අර මේ සින්දු කියන්න දන්නේ නැති දැන ඇවිල්ලා මම තමයි හරියට ඇවිල්ලා වික්ටර් රත්නායක වගේ. அவர் எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேக்டரிக்குள்ளே போய் அந்த கார் எப்படி செய்வார்கள் என்று ஒரு முறை பார்த்தேன். මේ රෝල්ස් රොයිස් ෆැක්ටරි එකට ගිහිල්ලා ඇවිල්ලා ඒ කාර් එක කොහොමද හදන්නේ කියලා එකපාරක් බැලුවා. எந்த தெய்வமே, මගේ දෙයියනේ. அந்த ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு ஒவ்வொரு ஆள் இருக்கான். ඒ කියන්නේ එක එක උපාංගය නිෂ්පාදනය කරන එක එක පුද්ගලයා සිටිනවා. அது தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு உருவாக்கப்படவில்லை. ඒ කියන්නේ කිසිම ඇවිල්ලා යන්ත්‍රානුසාරයෙන් ඒ නිපදවන්නේ නැහැ. ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொருவனும் செய்து அவனுடைய பெயரை அதிலே பொறிப்பான். ඒ කියන්නේ එක එක පුද්ගලයා විසින් එක එක උපාංගය නිෂ්පාදනය කරලා ඔවුන්ගේ නම ඒ කොටනු ලබනවා. ஆகவே ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி போனால் 6 கார் தான் செய்வார்கள். ඒ නිසා ඇවිල්ලා එක වර්ෂයකට ඇවිල්ලා කොතරම් උත්සාහ ගත්තත් ඇවිල්ලා කාර් 6යි හදන්න පුළුවන්. அப்போ ஒரு முறை இந்த ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஷேடோ செய்கிறதை பார்த்து மலைத்து போனேன். ரோல்ஸ் ராய்ஸ் සිල්වර් ෂැඩෝ කියන ඒ කාර් එක හදපු එක මම බලලා මමිත වුණා. අපේ භාෂාවෙන් කියනවා මුල්මන් වුණා. எங்களுடைய பாஷையில் சொல்றதா எந்த ஆவே ஆத்மா சரணா எட்டம் மாறி போயிருச்சு. අපේ භාෂාවෙන් කියවනගල ආත්මේ ශරීරයේ පරාණේ ඔක්කොම මාරු වුණා. அப்போ அந்த அளவு ஆசையாக அழகாக அதை செய்வார்கள். එතරම් දුරට ඉතා ලස්සනට මනරම් ලෙස ඒ නිෂ්පාදනය කරනු ලබනවා. அப்போ அவர்களுக்கு அந்த கம்பெனிக்கு தெரியும் தங்களுடைய கார்கள், இந்த கார் இந்த நாட்டில் இந்த சுல்தான் பயன்படுத்துகிறார், இந்த கார் இந்த நாட்டில் இந்த மன்னர் பயன்படுத்துகிறார் என்ற. ඒ නිසා ඒ කම්පැනි අයට දන්නාවිලා මේ අපේ රටේ නිෂ්පාදනය කරපු මේ කාර් එක අර රටේ අර සුල්තාන් භාවිතා කරනවා, මේ රටේ මේ රජතුමා භාවිතා කරනවා කියලා ඒ කම්පැනි අයට හොඳටම දන්නවා. நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாஸ் ப்ரொடக்ஷன் தான் பண்ணினார். අපේ දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම ඔක්කොම මාස් ප්‍රොඩක්ෂන් තමයි දුන්නේ. வெளிச்சம் உண்டாக கடவுது. ආලෝකය ඇති වේවා. ஒரு மூலையில வெளிச்சம் வந்தது. එක පැත්තකින් එළිය ආවා. நல்லா இருக்கே. හොඳට තියෙනවා. இந்த பக்கத்துக்கும் வர கடவுது. මේ පැත්තේ ඇවිල්ලා ගස් හැදෙනවා. மே පැත්තට வரேன் ஆலோகය. அப்ப வெளிச்சம் இங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் நோஷம் இருக்கு. இந்த பக்கமும் வெளிச்சம் வர கடவுது. எப்படியா படுங்க? මේ පැත්තට එළිය ආපු දෙන් ඒක වගේම මේ පැත්තට දාපු දෙන් කියලා මෙහෙමද වැවුවේ වහන්සේ. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். දෙවියන් වහන්සේ ආලෝකය ඇති වේවා කිව්වා. வெளிச்சம் உண்டாயிற்று. හැම තැනටම ආලෝකය ආවා. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ආලෝකය හොඳයි කියලා උන්වහන්සේ දුරුවා. ஓகே, மரங்களை உண்டாக்கினார். ඊට පස්සේ උන්වහන්සේ ගස් වැල් හදුවා. ஒரு தேங்காய் மரம், එක පොල් ගහක්, ஒரு கொய்யா மரம், එක ඇවිල්ලා මේ එක පෙර ගහක්, ஒரு பலா மரம், එක ඇවිල්ලා මේ கொஸ். කොස් ගහක්. இப்படியா? මේමද? இல்ல, அவர் மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள், பூக்கள், புல் என்று எல்லாவற்றையும் மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படியே பூமியை நிரப்பினார். නෑ උන්වහන්සේ කොහොමද මාස් ප්‍රොඩක්ෂන් එකේ ඇවිල්ලා මුළු භූමිය පුරවවිලා ගස් වැල් ඒ වගේම පොඩි පැලෑටි ඒ වගේම තනකොළ මේ හැම එකෙම පුරවුවා. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. උත්පත්ති පොතේ පළවෙනි පරිච්ඡේදය ඇවිල්ලා ඉතින් ලස්සනට කියලා තිබෙනවා. மீன்களை, மச்சங்களை, මත්ස්‍යයන් කියලා කියලා තිබෙනවා. ஒரு ஆம்பளை மீனே, ஒரு பொம்பளை மீனே, එක ඇවිල්ලා පිරිමි මාළුවෙක් එක ගැහණු මාළුවෙක්. ஒரு ஆண் மீனை படைத்தார். එක පිරිමි මාළුවෙක් ඇදුවා. ஓ மீனே நீ தனியா இருப்பது நல்லது. අනේ මාළුවා තනියෙන් ඉන්න හොඳ නැහැ. அண்டா சாக்க சமபுக்கா குசும் தூங்கிடு சீசே. ජීබුම්බා ජිදික්කබුම්බා කියලා එකපාරට එක බඩසාවක්. அஜக்கா புஜக்கா ஜீபும்பா நிதாகலின் மாலுவா. உடனே மீன் உறங்கியது. மீனின் ஓரத்தில் இருந்த அந்த முல்லை எடுத்து, அதனால் தான் உங்களுடைய உருளோ மீன்களில் வலது பக்கத்திலே விநாயகர் இல்லை. පුරුල්ල මාළුවාගේ දකුණු පැත්තේ අර ඉල ඇටේ නෑ. ඇයි පිරිමි මාළුවාට නිදා ගන්න කරලා ගෑනු මාළුවාව. அது එහෙමද හැදුවේ? அப்படியே படைச்சார் ஆண்டவர். ஆண் கிளியை உண்டாக்கி මේ පිරිමි ගිරව හදලා அப்புறம் அதை தூங்க வச்சு ඒක නිදා ගන්න තියලා அப்புறம் பொம்பளை கிளியை உண்டாக்கி கொடுத்தார். ඊට පස්සේ ගැහණු මේ ගිරවෙක් හැදුවා. பெத்தா පෙත්තෝ பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் මුළු භූමියම ඇවිල්ලා ඔබ පුරවන්න சொன்னாரா?
ඉවද? இல்ல எல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன். නෑ මාස් ප්‍රොඩක්ෂන්. பறவைகள், மிருகங்கள், மீன்கள், அது இது எல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன். කුරුල්ලන් සත්වයන් අර ඉන්න හැම දෙයක්ම ඇවිල්ලා හැම දෙයක්ම බහුතරයක් හැදුවා. அன்பானவர்களே, நமது ஆண்டவர் சர்வ வல்லவர் அல்லவா? ප්‍රේමාන්තනේ අපේ දෙවියන් වහන්සේ ਸਰව බලධාරී නොවේද? அவர் இப்படி செய்திருக்கலாமே. උන්වහන්සේ මෙහෙම කරන්න පුළුවන්නේ. மனிதன் உண்டாக கடவன். මනුෂ්‍යයා ඇති වේවා. உண்டாகி இருப்பானா இல்லையா? එහෙම ඇති වෙන්න බැයිද? එහෙම ඇති කරන්න බැයිද? உண்டாகி இருப்பானா இல்லையா? ඇති කරන්න නැතුව ඇතිද උන්වහන්සේ? ஆமானா எங்க ஊர்ல கண்டியில இப்படி இல்லனா இப்படி. අපේ නුවර ඇවිල්ලා ඕනම් මෙහෙම නෑනම් මෙහෙම. என்னமோ புடிச்சு வச்ச என்னமோ மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. නිකන් අල්ලලා මෙහෙම ඉඳවල තිබ්බා වගේ ඉන්න හොඳ නැහැ. பண்ணுங்கடா. ஆண்டவர் மனிதன் உண்டாக கடவன். உண்டாக கடவன். உண்டாக கடவன். இப்போ அப்படி சொல்லி இருந்தா දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා ඇති වේවා. මනුෂ්‍යයා ඇති වේවා. මනුෂ්‍යයා ඇති වේවා. එහෙම කියලා තිබ්බනම් உண்டாகி இருப்பான். ඇති වෙයි. அப்படி செய்யவில்லை. එහෙම කරේ නැහැ. சரி, அவர் சர்வ ஞானி அல்லவா? උන්වහන්සේ ਸਰව ඥානිනේ. அவருக்கு முக்காலமும் தெரியும் அல்லவா? கால துணம தன்வானே. கடந்த காலம், நிகழ்காலம், வருகிற காலம், வருங்காலம் எல்லாம் தெரியுமே. උන්වහන්සේට අතීතයේ ඒ වගේම වර්තමානයේ අනාගතයේ මේ කාල තුනම දන්නවනේ. மனுஷனை படைக்கிறோமே, தனியா இருப்பானே, அது நல்லதல்ல, தெரியாதா? මනුෂ්‍යයා මැව්වා, මනුෂ්‍යයා තනියෙන් ඉන්න යනවා. ඒක උන්වහන්සේට දන්නේ නැද්ද? எனக்கு ஆண்டவர்ல நிறைய விஷயம் பிடிக்கும். அதுல விசேஷமா என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ දේවල් වලින් මට බොහෝ දේවල් කැමතියි. ඒකේ විශේෂ දේ මොකක්ද දන්නවද? அவரோட ஸ்டைலே ஒரு ஸ்டைல் தான். උන්වහන්සේගේ ස්ටයිල් එකම ඇවිල්ලා අමුතු ස්ටයිල් එකක්. அவருக்கு தெரியும், උන්වහන්සේට දන්නවා. தெரியாத மாதிரி நடிப்பார். දන්නේ නැහැ වගේ රඟපානවා. புருஷன் மொஞ்சாதியும் பழத்தை சாப்பிட்டு ஒளிஞ்சு இருக்குது கேட்பேன். දෙවියන් අර මේ පුරුෂයයි මේ පුරුෂයයි බහරය ඇවිල්ලා අර පළතුර කාලා හැංගිලි හිටියා. ඒවට පුරුෂයෙක් භාර්යාවක් කියනවද නෑ. ගෑණි විනය හොඳට අර ගෙඩිය කාලා හැංගිලා ඉන්න. අන சுரேஷ் ஸ்டைல்ல சொல்லணும். ஒளிஞ்சு இருக்குதுங்க. அத்தி இலைய கட்டிக்கிட்டு ஒளிஞ்சு இருக்குதுங்க. දැන් අත්තිකා අතු වහගෙන ඇවිල්ලා හැංගිලි ඉන්නවා. இவருக்கு தெரியாதா? දැන් මෙයාට දන්නේ නැල්ලු. ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ආදාම් නුඹ කොහෙද සිටින්නේ? சர்வ ஞானி எப்படி ஒரு சீன் போடுறாரு பாத்தீங்களா? ਸਰව ඥානි ඇවිල්ලා කොයි වගේ සීන් එකක් දානවද දන්නවද? அத நம்பி ஏக- இந்த இழுச்சவாய் ඒක විශ්වාස කළ මේ කට කැටිච්ච එක්කන நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதனால் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். අයියෝ ස්වාමිනේ අපි අඳුන් නැතුව නිසා අපි බය වෙලා හැංගිලි ඉන්නවා. நானா இருந்திருந்தேன்னா அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு இறையியல் சொல்லி கொடுத்திருப்பேன். මම හිටියනම් ඇවිල්ලා මම දෙවියන් වහන්සේට දේව ධර්මයේ කියලා දෙනවා. ஏன்னாதான் உனக்கு தெரியாதா? உண்மையாகவே உனக்கு தெரியாதா நான் எங்க இருக்கிறேன்? ඇයි ස්වාමිනේ වහන්සේට දන්නේ නැත්නම් මම කොහෙද ඉන්නේ කියලා? இல்ல விளக்குதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் அப்படி. நம்ம ஆண்டவர் දැන් අපේ அப்படி. දෙවියන් වහන්සේ එමය. அவர் சூப்பர். නියමයි. அவருக்கு தெரியும் උන්වහන්සේට දන්නවා. இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. මේ මිනිස්සයා තනියෙන් ඉන්න එක හොඳ නැහැ කියලා උන්වහන්සේට දන්නවා. இருந்தாலும் அப்படிதான் படைக்கணும். නමුත් හිටියත් එහෙම තමයි මවන්න ඕන. அப்படி படைச்சிட்டு එහෙම මවලා அவன் நல்லதில்லைங்கிறத காணணும். ඒ කියන්නේ ඒක හොඳ නැහැ කියන එක දකින්නත් ඕන. அப்புறம் அவனை தூங்க வைக்கணும். ඊට පස්සේ ඕව නිදා ගන්න තියන්න ඕන. அப்புறம் அவனுடைய விநாயகம் வந்து பொம்பளை உண்டாக்கணும். ඊට පස්සේ එයාගේ ඇටසැකිල්ල එක ඇටයක් කරගෙන ඇවිල්ලා මේ ගැහණිය හොදන්න ඕන. அதோட அவன் நாசமா போயிடும். ඒත් එක්කම උනා විනාශ වෙලා යනවා. இதெல்லாம் தெரியும். මේක ඔක්කොම දන්නවා. தெரிந்து ஆண்டவர் செய்கிறார். දැනගෙන දෙවියන් වහන්සේ කරනවා. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? இந்த கையில எஞ்சி பறந்துருச்சு, இருந்துச்சு, சரி எங்கேயாவது கிடக்கும். இப்போ ஏன் தெரியுமா? ஏன் இதை நன்றாய் கேளுங்கள். நான் ஜோக் மாதிரி சொன்னாலும் உள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். මම විහිළුවක් වගේ කිව්වට ඇවිල්ලා මේක ඇතුලේ තියෙන දේ ඔබලා අහුම්කම් දෙන්න ඕන. ஆண்டவர் ரசித்து ருசித்து அனுபவித்து நேரம் செலவழித்து உருவாக்கிய ஒரே சிருஷ்டிப்பு மனிதன். දෙවියන් වහන්සේ මවපු දේවල් වලින් දෙවියන් වහන්සේ රස විඳලා වෙලාව අරගෙන ආදරය කරලා කාලය ගත කරලා මවපු එකම ඉස්සරම් දෙය ඇවිල්ලා මිනිස්සයා. அப்படி அந்த மனிதனுடைய உருவத்தை அவர் செதுக்கி දෙවියන් වහන්සේ මිනිස්සයාගේ ස්වරූපය එහෙම හදලා அவனுடைய நாசியிலே ஊத அவன் ஜீவ ஆத்மாவானான். ඒ මිනිස්සයාගේ නහයට හුස්ම දුන්න ගමන් ඇවිල්ලා ජීව ආත්මයක් බවට පත් වුණා. பிற்பாடு அவனை உறங்க வைத்து ඊට පස්සේ ඔහුව නිදා ගන්න තියලා அவனுடைய வினா எலும்பிலிருந்து ඊට மனுஷியை உண்டாக்கினான். ඊට පස්සේ ඇට සැකිල්ලෙන් ඇටයක් අරගෙන එක මනුෂ්‍ය දුවක් හදනු ලැබුවා. அதனால தான் ඒ නිසා තමයි ஆம்பளைகள் கல்யாணம் கட்டும்போது මේ ස්වාමි පුරුෂයන් පිරිමි අය විවාහ වෙන විට බඳින්න ගෑනු හොයනකොට
நீங்க வேண்டிய ஆம்பளை கிட்ட கேட்டு பாருங்க எப்படிப்பட்ட பொம்பளை வேணும் மெலிவா குச்சி மாதிரி வேணும்னு கேட்பாங்க தானே මේ ඕනම පිරිමි එක්කෙනෙක් අහන්න බඳින්න කලින් ඇවිල්ලා කොයි වගේ එක්කෙනෙක්ද හොයන්න ඕන කියලා කියනවා කියලා தார பீப்பா மாதிரி ஒரு பொம்பளை எனக்கு வேணும்னு எப்பனாவது கேட்பாங்க කවුරු හරි කියනවාද මේ තාර බැරල්ලයක් වගේ එක්කෙනෙක් මට ඕන කියලා මේ වගේ කෙට්ටු එක්කෙනෙක් ඕන කියලා කියන්නේ ස්ලිම් එක්කෙනෙක් எந்த ஆம்பளையும் கல்யாணம் கட்டுறதுக்கு பொண்ணு எப்படி கேட்பான் தெரியுமா குச்சி மாதிரி வேணும்னு கேட்பான் ඕනම පිරිමි එක්කෙනෙක් බඳින්න කලින් කොයි වගේ වාට කාන්තාවක් ඕන කියලා ඒවා ඇහුවොත් කියන්නේ මේ වගේ කෙට්ටු එක්කෙනෙක් ඕන කියලා ஆமாவா இல்லையா හවුද නැද්ද அப்புறம் முத பிள்ளையோடய அதை நாங்க ஊதி ஒரு பீப்பா மாதிரி ஆக்கிடுவோம் அது எங்களுடைய பொறுப்பு ඊට පස්සේ ඇවිල්ලා එහෙම කෙට්ටු ඉදිරියට එක්කන ඇවිල්ලා තාර බැරල්ලයක් වගේ පුම්බලා අරනවා ඒක අපේ වගකීම ஆனா நம்ம எல்லாம் கட்டும் போது அந்த குச்சியைத்தான் கேட்போம் නමුත් අපි බඳින්න කලින් අපි ඉල්ලන්නේ ඇවිල්ලා ඒ කෙට්ටු එක්කන ஏன்னா எலும்பு தானே ඇයි කිව්වොත් ඇටසැකිල්ල මේ ඉලෑටේනේ அதனால ඒ නිසා சோ பெண்கள் தப்பா நம்மள நினைக்க கூடாது நாங்க பைபிளின் படி தான் எல்லாம் ඒ නිසා කාන්තාව ඇවිල්ලා වැරදියට යන්න නැහැ බයිබලය අනුව තමයි කියන්නේ இப்போ இந்த ரெண்டு பேரும் දැන් මේ දෙදෙනා ஆண்டவருடைய நோக்கத்தை சிருஷ்டித்த நோக்கத்தை மறந்து விட்டார்கள் அல்லவா දැන් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත බලාපොරොත්තු වුණ අමතක කරානේ அதை கொஞ்சம் விளக்கப்படுத்தி விட்டு நான் புதிய ஏற்பாட்டுக்கு வர விரும்புகிறேன் ඒක පොඩ්ඩක් විග්‍රහ කරලා මම අලුත් කිවිසුමට එන්න යනවා இப்போ இந்த சாயல் ரூபம் என்ற அந்த சொற்கள் இருக்கின்றன දැන් அல்லவா මේ ස්වරූපය සහ සමානත්වය කියන වචන දෙක තිබෙනව නේද தமிழிலே சாயல் ரூபம் என்றால் 1000 அர்த்தங்கள் ඒ කියන්නේ මේ සිංහලෙන් ඇවිල්ලා ස්වරූපය සමානත්වය කියවන ඇවිල්ලා ඒකට බොහෝ අර්ථකථනයන් තිබෙනවා ஆனால் உண்மையாய் வேதம் பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய மொழியிலே அந்த சொற்கள் என்ன அர்த்தம் என்றால் නමුත් ඒ මුල් භාෂාවෙන් හෙබ්‍රේව භාෂාවෙන් මොකක්ද මේ වචන දෙකට කියන්නේ කියලා කිව්වොත් சாயலுக்கு செலம் என்ற ஒரு எபிரேய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ස්වරූපයට ඇවිල්ලා සෙලම් කියනවා වූ ඒ හෙබ්‍රේව වචනයත් கண்ணாடியில் எனது உருவத்தை நானே பார்க்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம் தான் அந்த செலம் ඒ කියන්නේ ඒ සෙලම් කියලා කියන්නේ මා විසින් යම්කිසි දර්පණයකින් නැත්තම් කණ්ණාඩියකින් බලන විට මා ඉදිරි පිට තිබෙනා ප්‍රතිබිම්බය තමයි ඒ සෙලම් කියලා කියන්නේ. அதுபோல புகைப்படத்தில் ஒரு மனுஷனுடைய உருவம் காட்டப்படுவது போன்றதுதான் ரூபம் டெமுட் என்ற எபிரேய சொல் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. පින්තූරයක අපගේ චිත්‍රය අපගේ පින්තූරේ කොහොමද පේන්නේ ඒ වෑන් ඡායාවක් තමයි ඒ සමානත්වය යන ඒ වචනයෙන් අර්ථකථනය වන්නේ එහි භාවිතා කරලා තිබෙන හෙබ්‍රේව වචන ඩෙමුට්. அப்போ ஆண்டவர் எதற்காக மனிதனை படைத்தார் என்பது அதிலிருந்து தெரிகிறது. එතකොට දෙවියන් වහන්සේ මොනවටද මේ මිනිසයා මවුවේ කියන එක ඒ කාරණේ අපිට වැටහෙනවා. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னை அவனுக்குள்ளே காணுகிறார். දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා මිනිසයා බලනකොට ඇවිල්ලා තමන්ව ඔහු තුල දකිනවා. அதற்காக மனுஷன் எந்த விதத்திலும் ஆண்டவரை போல அல்ல. ඒ කියලා ඇවිල්ලා දෙවියන් මිනිසයා ඇවිල්ලා කවදාකවත් දෙවියන් වහන්සේ වගේ නෙවෙයි. ஒரு கண்ணாடி ஒரு மனிதனை போலவே அல்ல. එක කන්නඩියක් ඇවිල්ලා මිනිසයා වගේම නෙවෙයි ඒ වගේ නෙවෙයි. கண்ணாடிக்கு எலும்பு சதை மாமிசம் ரத்தம் எலும்பு ஒன்றும் கிடையாது. කන්නඩියට ඇවිල්ලා මොකක්වත් මේ මස් ඇවිල්ලා නහර ලේ මොනවත් නැහැ. ஆனால் அந்த கண்ணாடிக்குள் இந்த மனிதன் தெரிகின்றான். නමුත් ඒ කන්නඩිය තුල ඒ තලදර්පණය තුල ඇවිල්ලා මිනිසයා සිටිනවා. அதுபோல ஒரு புகைப்படத்துக்கு எலும்பு கிடையாது, சதை கிடையாது, ரத்தம் கிடையாது, நரம்பு கிடையாது. ඒ වගේම අපේ ගන්නව ඡායාවකට ඇවිල්ලා කිසිම ඇවිල්ලා අපේ ලේ ඇට නහර මස් මේ මොනවත් ආයත් වෙන්නේ නැහැ. ஆனால் எமது உருவங்கள் அதுக்குள்ளே தெரியும். නමුත් මගේ රූපය මගේ ඡායාව ඇවිල්ලා ඒ තුලින් පේනවා. அதுபோல செலம் என்பது ஆண்டவர் மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னைத்தானே அவனுக்குள்ளாக காணுதல். ඒ කියන්නේ සෙලම් කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඒ මනුෂ්‍ය බලනකොට මාව තමානේ ඒ තුලින් පේන්නේ. டெமுட் என்பது யார் மனிதனை பார்த்தாலும் அந்த மனிதனுக்கு ஊடாக ஆண்டவரை காணுதல். ඒ කියන්නේ ඩෙමුට් කියලා කියන්නේ කවුරුත් ඇවිල්ලා ඒ මනුෂ්‍යයා බැලුවත් ඒ මනුෂ්‍යයා තුලින් දෙවියන් වහන්සේ දැකීම. இதுதான் துதி. මේක තමයි ඇවිල්ලා ප්‍රශංසාව. துதி என்பது புகழ்தல். ප්‍රශංසාව කියලා කියන්නේ ඒක වර්ණනා කරනවා. ஆண்டவர் தன்னையே இந்த மனுஷனுக்குள்ளாக பார்க்கும் பொழுது ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා තුලින් ඇවිල්ලා තමාව බලන විට அந்த மனுஷன் தன்னை காட்டுகின்றபடியினால் ඒ මනුෂ්‍යයා තමාව පෙන්눔 කරන නිසා அந்த சர்வ வல்லவர் தன்னை காணுகிறார். ඒ ਸਰව බලධාරී තනන් වහන්සේ මාව පෙන්눔 කරනවා. சர்வ வியாபகர் சர்வ ஞானி அழகானவர் தன்னை காணுகிறார். ඒ ਸਰව ව්‍යාප්ති ਸਰව ඥානි ਸਰව ඒ ලස්සන කියන පුදෙත් උන්වහන්සේගේ ගුණාංග පෙන්눔 කරනවා. தான் காணுவது அவ்வளவு அழகானதா இருக்கின்றது. ඒ කියන්නේ තමා ඒකේ තමාගේ දේවල් වල ඊතරම් මනරම්ම තිබෙනවා කියලා පෙන්눔 කරනවා. ஆகவே அந்த கண்ணாடி தன்னை புகழுகிறது. ඒ නිසා මේ කණ්ණාඩිය මොනවද කරන්නේ තමාව වර්ණනා කරනවා.
அடிக்கடி நான் சொல்லுவேன். නිරතුරුවම මම කියන එක දෙයක්. நம்ம வீட்டுல சத்தமா பேசுற ஆளே கண்ணாடி தான். අපේ ගෙදර ඇවිල්ලා ශබ්දෙන් කතා කරන්නේ කන්නඩි තමයි. அதனுடைய மௌன மொழி காதை பிளக்கும் அளவுக்கு சத்தம் உடையது. ඒකේ මුල් භාෂාව ඇවිල්ලා කන විදගෙන යන තරමට ශබ්දයි. ஆமா, நம்ம எல்லாம் ஷோக்கா உடைக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்போம். අපි හොඳට අතන් ගිහලා කන්නඩි ඉස්සරහ ගිහලා හිට ගන්නවා. கண்ணாடி இப்படி போலாமா? කන්නඩි මේ අපි මෙහෙම යන්න පුළුවන්ද? அப்பதான் கண்ணாடி சொல்லி இல்ல ஷர்ட்டை மாத்து. එතකොට කන්නඩිගේ නෑ ෂර්ට් එක මාරු කරන්න. மூஞ்ச கழுவு. මූණ හොදන්න. பொம்பளைகள் போய் நின்றா ஐயோ கண்ணாடியை நேனா பேசும் தெரியுமா? අයියෝ මේ වගේ මේ ගෑනෝ විතර කන්නඩි කවට කියන මොන කතා කරලා තියෙන්නේ. உண்மையில கண்ணாடி இந்த காலத்துல உள்ள பொம்பளைகளுக்கு என்னன்னா சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ඇත්තට ඔකට දන්න ඇවිල්ලා කන්නඩි මේ කාලේ ඇවිල්ලා කාන්තාවන්ට මොනවද කියන්නේ කියලා. சில கண்ணாடி சில பொம்பளைகளை பார்த்து சொல்லுது. සමහර කන්නඩි ඇවිල්ලා කාන්තාවන් බලලා කියනවා ஆண்டவருக்கு ஒரு அழகான புருவம் கூட படைக்க தெரியல பாரு. දෙවියන් වහන්සේලා ඇවිල්ලා හොඳ ඇහි බැම්මක් දෙන්න දන්නේ නැහැ. பார் உனக்கு படைச்சிருக்காரு. බලන්න උඹට මාවලා තියෙනවා. முடியா இருக்கு. මේ ඔක්කොම කොණ්ඩේ පිරලා තියෙනවා. வலிச்சு போடு. හරි නෑ ගලවලා දාපන් வலிச்சிட்டு ඒ නිසා පොඩ්ඩක් හිමීට ගලවලා இந்த பென்சிலால வர දැන් පැන්සලක් කරගෙන යන්නපන්. அப்படி போய் நின்னு கண்ணாடி சொல்லுது ஓ நல்லா இருக்கே. එතකොට කන්නඩි කියන ඕ දැන් උඹට තියෙනවානේ. சரிமா? பொம்பளைகளை பார்த்து கண்ணாடி சொல்லுது. සමහර මේ කන්නඩි කාන්තාවන් බලලා කියනවා ஓதட பாரு ஓதடு. අයියෝ මේ තොල් පිටි දෙක බලන්න. போட்டிருக்கிறது பர்பிள் கலர் உடுப்பு. දාලා ඉන්නේ ඇවිල්ලා මේ දම් පාට සාරියක්. ஓதடு சரியே இல்ல. மாத்து பெயிண்ட். අයියෝ මේ තොලපට එක හරිනේ මේ පේන්ට් එක මාරු කරන්න. கண்ணாடியே இப்போ எப்படி நன்றா இருக்கா? இது குரங்கு மாதிரி வருது வெளியே. කන්නඩි දැන් කොහමද තියෙන්නේ? හොඳට දිනවා. එනකොට රිලවි වගේ එළියට එයි. இந்த கண்ணாடி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரோட்ல போற பொம்பளைகளை பார்த்தா ஐயோ ராத்திரிக்கு கண்டா பயமாவே ஆயிடுது. මේ කන්නඩිය කියන දේ ඇවිල්ලා පාර යන කාන්තාවන් බැලුවා රැට බය හිතෙනවා. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன். මගේ ශිෂ්‍යයන්ට මම කියනවා ஏய் இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அவசரப்பட்டு காதல்ல விழுந்துறாதீங்கடா. මේ ගෑනු ළමයි බලලා එකපාරටම ඇවිල්ලා මේ ආදරයට වැටෙන්න එපා. என்னமாவது பண்ணி මොනවා හරි දෙයක් කරලා அவங்க வீட்டுக்கு போய் ඔවුන් ගෙදරට ගිහිල්ලා உடனே அவங்க மூஞ்செல்லாம் சந்தோஷமா சிரிக்கும். பாஸ்டர் சொல்றாரு. சொல்லுங்க பாஸ்டர். එකපාරට ගෙදරට ගිහිල්ලා මොනවා හරි මුනේ රියැක්ෂන් එකක් දාලා ඇවිල්ලා කියන්න පාස්ටර් කියලා කියයි. காலையில போறதா இன்னைக்கு போறதா பகல் போறதா பாஸ்டர். உதயத்தை என்னவது அவஸ்தை என்னவது வேர்ட் என்னவது பாஸ்டர் கேரளம் அப்படி கரலாம். இதுல மட்டும் கேள்வி பண்ணுங்க. நான் சொல்லுவேன் இல்ல காலையில அவன் எழும்புன உடனே அவளை நீ பார்க்கக்கூடிய மாதிரி நீ அந்த ரூமுக்குள்ள எப்படியாவது போகணும். ஊரே திருச்சிக்காவது இறங்கணும். නෑ උඹ කොහමද ඒ කෙල්ල බලන්න ඕන කියලා කිව්වොත් උදේ පාන්දරම් බලන්න ඕන. කොහොම බලන්න ඕන කියලා උඹට අවස්ථාව නැත්තම් උඩ වහලේ බිඳගෙන ඉර ගිහලා බලන්න ඕන. அவ எழும்பி பாத்ரூமுக்கு போறதுக்கு முத நீ அவளோட மூஞ்ச பார்க்கணும். ඇය නැගිටලා නාන කාමරේට යන්න කලින් උඹ ගිහලා ඇගේ මූණ බලන්න ඕන. அப்பதான் உனக்கு தெரியும் එතකොට තමයි ඔබට දන්නේ அவளுடைய உண்மையான முகம். ඇයගේ ඉස්සරම් ප්‍රතිරූපය. நிறைய பொம்பளை பிள்ளைகள் බොහෝ ගැහණු ළමයි எழும்புன உடனே நேர பாத்ரூம் போறது ஏன் தெரியுமா? උදෑසන නැගිට ගමන් ඇයි දන්නවද නාන කාමරේට යන්නේ? அதுகளே பாத்ரூம்ல போறதுக்கு முதல்ல அதுகளோட மூஞ்ச கண்ணாடில பார்த்தா ඔවුන්ම ඇවිල්ලා මේ බාත්රූම් එකට යන්න කියලා ඔවුන්ගේ මූණ කන්නඩිය බලලා යාලා කෑ ගන්නවා. அதுதான் பிரதர் உனக்கு நடக்கும். நீ அவசரப்பட்டு கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா ඒක තමයි සහෝදරයන් උඹට සිද්ධ වෙන්නේ. උඹ හදිසි විල විවාහ වුණා නම් ஹனிமூன் போயிட்டு மறுநாள் காலையில நீ பார்த்தா யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருப்பான் ரூம்ல. මధු සමයට ගිහලා උදාසනේ බැලුවා නම් කවුද ඉඳගෙන ඉන්නවා වගේ දකියේ. Excuse me, who are you? අනේ ඔයා කවුද? தெரியல அத்தான். ஐயோ මේ එකපාරට හය වෙන ඔයා කවුද? එක්ස්කියුස් මී. අයියෝ අය මාව අඳුරන්නේ නැද්ද කියලා කියයි. ஆம்பளைகளையும் இந்த கண்ணாடி படுத்துற பாடு. පිරිමි අයම මේ කන්නඩියට දෙන දුක. அந்த காலத்துல நாளெல்லாம் நாமெல்லாம் வலிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறோம். ඒ දවස්වල ඇවිල්ලා අපි ලස්සනට මේ ෂෙව් அந்த காலத்துல இருந்து ஏதாவது சொல்லிடலாம். ඒ දවස්වල ඉඳලා இப்ப இந்த இடத்துல எல்லாம் இப்படி 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 வலிச்சுக்கிட்ட பிறகு கண்ணாடி சொல்லி இப்பதான் பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கிறேன். දැන් කන්නඩි ගාවට ගිහිල්ලා නම් මේ පැත්තට එකයි අර පැත්තට එකයි මේම ගාලා එතකොට කන්නඩි කියනවා දැන් තමයි මිනිස්සු කොහෙන්ද දැන් බහලා පාර බලයන් කියලා කියනවා. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும். මේක ඔයගලට ඒක ඇත්තක් කියන්න ඕනේ. நானும் கண்ணாடிக்கு கீழ் படிஞ்சனால தான் இன்னைக்கு இப்படியாவது இருக்கிறேன். මමත් කන්නඩියට කීකරුණ නිසා තමයි අද මෙහෙම හරි ඉන්නේ. சாதாரணமா கண்ணாடி முன்னுக்கு போய் நின்றுட்டேன்னா නිකන් කන්නඩි ගාවට ගිහින් හිටගත්තා නම් நான் வளர்த்த மீசையை பார்த்து அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லுது? අන්තිමේදී මම මේ වාපුරවල බවලා කන්නඩි මොනවද දන්නවද අන්තිමේදී කිව්වේ? ஆறு வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. බලපන් සුදු සුදුවට ඇවිල්ලා තියෙනවා. பூசு கலரு. ගහපන් පාට கருப்படிச்சுக்கிட்டு வந்து இளமையோடு நிற்கிறேன். කළු පාට ගාගෙන ඇවිල්ලා තරුණෙක් වගේ හිට ගන්නවා තරුණකමින්. ஒரிஜினல் கருப்பு கிடையாது. මේක ඔරිජිනල් කළු නෙවෙයි. பெயிண்ட். මේක පේන්ට්. அழகுதா? கழுவிட்டா தெரியும். හොදවනම් පේනවා. அன்பானவர்களே, ප්‍රේමන්තේනි. கண்ணாடி என்பது
புகழும் அல்லது புகழாத ஒரு பொருள். ඒ කියන්නේ මේ කන්නාඩි කියලා කියන්නේ එක මේ ගෞරවයක් නැත්තම් මේ ප්‍රශංසාවක් දෙනු ලබන දෙයක්. அதாவது நீங்கள் அழகாக அந்த கண்ணாடிக்கு முன் நின்றால் உங்களை புகழும். ඒ කියන්නේ ඔබ ලස්සනට ගිහිල්ලා ඒ කන්නාඩි ඉස්සර හිටියනම් ඒ කන්නාඩි ඇවිල්ලා ඔබව ගෞරවයට පාත්‍ර කරයි. அசிங்கமாக நின்றால் உங்களை இகழும். හැබැයි ඔබ කැත විදියට ගිහිල්ලා ඒක හිටියනම් ඇවිල්ලා ඔබ පහත් කරලා දායි. ஆண்டவர் கொஞ்சமேனும் பழுதற்றவர். දෙවියන් වහන්සේ කිසිම දෙයකින් ඇවිල්ලා උන්වහන්සේ පළුදු නොවුනව තැන. அவர் சௌந்தரியத்தின் சிகரம். උන්වහන්සේ ඇවිල්ලා සෞන්දර්යයේ උසස්ම තත්ත්වයේ සිටිනවා. அவர் மனிதனை பார்க்கும் பொழுது උන්වහන්සේ මිනිස්යාව බලන විට மனிதனுக்குள் காணும் தான் முழு நிறைவு பெற்ற அழகானவர். ඒ කියන්නේ මිනිස්යා තුල උන්වහන්සේව දකින්න එකට උන්වහන්සේ දකින්න ඇවිල්ලා මුළුමනින්ම සම්පූර්ණ වූ ලස්සනක්. ஆகவே அந்த மனிதன் ஆண்டவரை துதிக்கின்றவனாக புகழுகின்றவனாக இருந்தால் இயல்பாகவே ඒ කියන්නේ මේ මිනිස්යා ඇවිල්ලා මොනවද වෙන්නේ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ නිරතුරුවම ප්‍රශංසා කරන්නා වූ පුද්ගලෙක් වශයෙන් තමයි සිටින්නේ ස්වභාවයෙන්. பிசாசு என்ன செய்தான்? යක්ෂයා මොනවද කරාවේ? கண்ணாடியை திருப்பி விட்டான் மரத்தின் பக்கம். කන්නාඩිය හැරෙව්වා ගහ පැත්තට. அப்போ இப்போ மனிதன் பாவம் செய்ததிலிருந்து ஆண்டவர் மனிதனை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அந்த மரம் தான் தெரிகிறது. දැන් මේ මිනිස්යා පව් කරපු වෙලාවෙ ඉඳලා ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ මිනිස්යා බලනකොට හැම වෙලේම දෙවියන් වහන්සේට පේන්නේ ඇවිල්ලා ඒ ගහ. கண்ணாடியை எந்த பக்கத்துக்கு திருப்புவீர்களோ කන්නාඩිය කොයි පැත්තටද හරවන්නේ? அந்த கண்ணாடி எதற்கு முன்னாடி நிற்கிறதோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் கண்ணாடியை பார்த்தால் தெரியும். ඒ කන්නාඩිය කොයි පැත්තටද හරවන්නේ? කන්නාඩියට පේන දේ තමයි ඔයාලට පේන්නේ යන්නේ. ஆகவே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் குலைந்து போய் ඒ නිසා මිනිස්යාව නිර්මාණය කරපුවා ඒ දේ ස්වභාවය බලාපොරොත්තු වෙනස් වෙලා ගිහිල්ලා மனிதன் மரத்தை காண்பிக்கின்றவனாக மாறிவிட்டான். මිනිස්යා ගහක් පෙන්눔 කරන්නෙක් බවට පත් වුණා. அதற்கு பெயர் தான் பாவம். ඒකට නම තමයි ඇවිල්ලා පාපය. ஆகவே திரும்பி இருக்கின்ற அந்த கண்ணாடியை எவ்வளவு கழுவி சுத்திகரித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ඒ නිසා අර හැරිලා තිබෙනා වූ ඒ කන්නාඩිය විල කෙතරම් පවිත්‍ර කරත් හොදාවත් වැඩක් නැහැ. மதங்கள் இதைத்தான் செய்கின்றன. මේක තමයි ආගම් කරන්නේ. எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றன. සෑම ආගමක්ම ඇවිල්ලා එක දෙයයි කියන්නේ. நல்லது செய், හොඳ දේ කරන්න, கெட்டது செய்யாதே, නරක දේ කරන්න එපා. பொய், களவு, கள், காமம், சூது இதெல்லாம் தவிர மே 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 පාව් ඒ කියන්නේ බොරු වංචා මේ ඔක්කොම නැති කරපන්. ඒක හොඳ නැති දේ කරන්න එපා. நல்ல දේ செய். හොඳ දේ කරන්න. எல்லா மதமும் அப்படிதான் சொல்லுங்க. හැම ආගමක්ම මේව තමයි කියන්නේ. திரும்பி இருக்கின்ற கண்ணாடியை கழுவு கழுவு என்று கழுவுகிறது. මේව හැරිලා තිබෙනව කන්දාව හොදනවා කියලා ඇවිල්ලා මේව හොදනවා. ஆனால் கண்ணாடி எவ்வளவு கழுவப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. சரியானபடி ஆண்டவரை நோக்கி திரும்பாவிட்டார். නමුත් ඒ කන්නාඩිය කෙතරම් හොදවුවත් වැඩක් නැහැ. හරියාකාරව දෙවියන් වහන්සේ ඉදිරියට හැරුණ නැත්නම්. வந்தார் இயேசு, එකපාරට පැමිණියා යේසුස් වහන්සේ திரும்ப வைத்தார். හරවනු ලැබුවා. மனம் திரும்புங்கள் என்றார். පසුතැවෙන්න කියලා කිව්වා. மனம் திரும்பினோம், පසුතැවුණා. இழந்து போன சாயலையும் ரூபத்தையும் மறுபடி பெற்றுக்கொண்டோம். නැතුණා වූ ස්වරූපයත් සමානත්වයත් නැවත ලබා ගත්තා. அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. ඒට නම තමයි ඇවිල්ලා ගැලවීම. இப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டோம். දැන් ගැලවීම ලබවෝ කිතුණුව ලෙස වෙනස් වුණා. இப்போ ரட்சிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் தேடும் மனிதனாக மனுஷியாக மாறிவிட்டோமா? දැන් ඒ දෙවියන් වහන්සේ සොයන මිනිසයා ලෙස ගැලවුම් ලබවුවට පස්සේ අපි දෙවියන් වහන්සේ සොයන මිනිසයා නැත්නම් ඒ මිනිසයා දුව ලෙසම වෙනස් වුණා. அன்பானவர்களே, இந்த தலைப்பிலே எனக்கு கருத்தரங்கு சம்மேளனம் நடத்த சொன்னால் ප්‍රේමවන්තනි මේ මාතෘකාවෙන් ඇවිල්ලා මට සම්මේලනයක් කරන්න කියලා කිව්වනම් மாத கணக்குக்கு எனக்கு படித்து கொடுக்க முடியும். මට ඇවිල්ලා මාස ගණන් උගන්වන්න පුළුවන්. ஏனென்றால் ඇයි කිව්වොත් ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலகத்தையே அழிக்க தீர்மானித்தாரே. ඒ ටික කාලෙකින් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ ලෝකෙම විනාශ කරන්න තීරණය කරවනේ. அப்பொழுது தேவன் தேடும் மனிதனாக தகுதியுடையவனாய் நின்றவன் நோவா. එතකොට දෙවියන් වහන්සේ සොයන්නා වූ මිනිසයා ලෙස ඇවිල්ලා සුදුසුකම් ලබා සිටියේ නෝවා. ஆகவே நோவாவை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். ඒ නිසා නෝවා ගැන කියලා දෙන්න පුළුවන්. இன்னொரு காலத்தில் තවත් එක කාලයක தனக்கென ஒரு தேசத்தை தனக்கென ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது තමන්ට කියලා එක දේශයක් තමන්ට එක කියලා රටක් හදා ගන්න ඕන කියලා හිතනකොට தேவன் தேடும் மனிதனாக காணப்பட்டவன் ஆபிராம். දෙවියන් වහන්සේ සොයන මිනිසයා ලෙස දුටු ඇවිල්ලා ආබ්‍රහම්. நான் ஆபிராமை பற்றி உங்களோடு பேசலாமே. නමුත් ආබ්‍රහම් ගැන ඔබත් එක්ක කතා කරන්න පුළුවන්. ஆபிராமுக்கு பல பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் ආබ්‍රහම්ට ඇවිල්ලා ළමයි ඉපදිලා සිටියා. உலகில் முதல் பிறக்க போகின்ற யூத பிள்ளை யார் என்று ஆண்டவர் தீர்மானித்து வைத்தார். ලෝකේ ඇවිල්ලා ඉස්සෙල්ලාම ඉපදෙන්නා වූ යුදෙව් ළමයා කවුද කියලා කවුද දෙවියන් වහන්සේ තීරණය කරාවේ? ஈசாக்கு. ஈசாக். அந்த ஈசாக்கு தான் அந்த நேரத்தில் தேவன் தேடுகின்ற
மனுஷன் ඒ ඉසක් තමයි ඇවිල්ලා ඒ කාලේ දෙවියන් වහන්සේ සොයන මනුෂ්‍යයා. அவரை பற்றி பேசலாமே ඔහු ගැන කතා කරගෙනනේ. அவருடைய இரட்டை பிள்ளைகள் ஏசா யாக்கோபு இருக்கிறார்களே ඔවුන්ගේ නියුන් දරුවෝ ඇවිල්ලා ඒසාය යාකෝබු ඉන්නෝනේ. அந்த இரண்டு பேரில் தேவன் தேடின மனுஷனாக இருந்தவர் யாக்கோபு මේ දෙන්නගෙන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ සොයන මනුෂ්‍යයා ලෙස සිටි යාකෝබ්. அவரை பற்றி பேசலாமே ඔහු ගැන කතා කළ හැකිනේ. 430 வருஷங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்த பிறகு අවුරුදු 430ක් මේ යුදෙව්වන් ඇවිල්ලා වහල්කමේ සිටින විට அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே எடுத்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு மனிதனை அவர் தேடும் பொழுது அவருக்கு கிடைத்தவன் மோசே දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා 430න් ඇවිල්ලා ඒ ජනතාව මුදාගෙන ඇවිල්ලා කිරියෙන් පෙරියෙන් උතුරනව දේශයට රැගෙන යනකට ඇවිල්ලා උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ සොයන මිනිසයා හැටියට හම්බෙන්න යන්නේ කවුද? මෝසෙස්. அப்ப மோசே பற்றி நான் பேசலாம் එහෙනම් මෝසෙස් ගැන කතා කරන්න පුළුවන් නේ. மோசே மரித்த பிறகு මෝසේ මරුණාට පසුව இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள் அழைத்து கொண்டு போக தேவன் தேடிய மனுஷன் யார் யோசுவா මෝසෙස්ගේ පස්සේ ඇවිල්ලා ඒ ඊශ්වර ජනතාව ඇවිල්ලා කානාන් දේශය රැගෙන යන්න ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ කාලේ හොයනකොට දෙවියන් වහන්සේ නම් වුණ මිනිසයා කවුද? යෝෂුවා. யோசுவாவை பற்றி பேசலாமே යෝෂුවා ගැන කතා කළා හැකිනේ. 25 வருஷங்கள் யோசுவா ஊழியம் செய்து இறந்த பிறகு අවුරුදු 25ක් යෝෂුවා සේවය කරලා ඇවිල්ලා මරුණාට පස්සේ இஸ்ரவேலுக்கு இருந்த 230 வருஷங்களுக்குள்ளே ඊශ්‍රායලට තිබුණා වූ අවුරුදු 230 තුල ஆண்டவருக்கு அவ்வப்போது தேவைப்பட்ட அவர் தேடிய மனிதர்கள் 15 பேரை கண்டுபிடித்தார் දෙවියන් වහන්සේට ඒ අවස්ථාවන් වලදී ඇවිල්ලා තමන්ට ඕන මිනිසයන් හොයනකොට ඇවිල්ලා උන්වහන්සේ තෝරාගත්තා වූ මිනිසයන් 15 දෙනෙක් සිටියා. ஒத்னியேல் முதல் சாமுவேல் வரையான 15 நியாயாதிபதிகள் ඔත්නියල්ගේ ඉඳලා සාමුවෙල් දක්වා ඇවිල්ලා විනිශ්චයකාරයන් 15 දෙනෙක්. 14 ஆண்கள் ஒரு பெண் தெபோராள் 14ක් ඇවිල්ලා පිරිමි අය 15 එක්කෙනෙක් ඇවිල්ලා ගැහණියා. அவர்களை பற்றி பேசலாமே ඔවුන් ගැන කතා කරන්න පුළුවන් නේ. அதற்கு பிறகு மனிதர்கள் சவுல் என்ற பெஞ்சமின் கோத்திரத்தானே ராஜாவாக்கி கொண்ட பொழுது ඒ කියන්නේ මිනිස්සුන් ඇවිල්ලා තමන්ට කියලා රජ කෙනෙක් ඇවිල්ලා පත් කරගන්නකොට බෙන්ජමින් ගෝත්‍රයේ ஆண்டவர் தனக்கென ஒரு மனுஷனை யூதா கோத்திரத்திலிருந்து தெரிவு செய்தாரே தாவீது දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා තමන්ටම කියලා එක්කෙනෙක් පත් කරගත්තා ඇවිල්ලා මේ දාවිත් රජ හැටියට ඔහු කතා කරනවා. தாவீதை குறித்து நான் பேசலாமே දාවිත් ගැන කතා කරන්න පුළුවන් නේ. அதற்கு பிறகு வடக்கு ராஜ்யத்தில் 19 தருதலைகள் ராஜாக்களாய் இருந்தார்கள். ඊට පස්සේ උතුරු රාජ්‍යවිල 19 දෙනෙක් ඇවිල්ලා හිතුවක්කාර රජවරු හිටියා. தெற்கு ராஜ்யமாகிய யூதா ராஜ்யத்திலே 20 ராஜாக்கள். ඒ වගේම ඇවිල්ලා දකුණු රාජ්‍ය ඇවිල්ලා යුදා දේශයට ඇවිල්ලා 20 දෙනෙක් රජවරු හිටියා. அந்த ஒவ்வொரு ராஜாவின் காலத்திலும் தனக்கென ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடினார், கிடைக்கவில்லை. ඒ කියන්නේ මේ රජවරුගේ කාලේ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ තමන්ට කියලා එක මිනිසෙක් දෙවියන් වහන්සේට හම්බුන්නේ නැහැ. வெறும் 6 ராஜாக்கள் கிடைத்தார்கள். රජවරු 6 දෙනෙක් පමණක් හම්බුණා. அவர்களை பற்றி பேசலாம். ඔවුන් ගැන කතා කරන්න පුළුවන් නේ. தீர்க்கதரிசிகளை பற்றி பேசலாம். අනාගත වක්තරුන් ගැන කතා කරන්න පුළුවන් නේ. எலியாவை பற்றி, எலிசாவை பற்றி, එලියා ගැන, එලිෂා ගැන, ஏசாயா முதல் மல்கியா வரையிலான தீர்க்கதரிசிகளை பற்றி பேசலாம். යෙසායා ඉඳලා මලාකි දක්වා ඇවිල්ලා අනාගත වක්තරුන් ගැන කතා කරන්න පුළුවන් නේ. ஆதியாகமம் முதல் மல்கியா வரை ஒரு ஓட்டம் ஓடிவிட்டேன். උත්පත්ති පොතේ ඉඳලා මලාකි පොත දක්වා දිවීමක් දිව්වා. இவர்களை பற்றி எல்லாம் நான் பேசலாம். මේ හැම දෙනාම ගැනම කතා කරන්න පුළුවන්. இவர்களெல்லாம் தேவன் தேடி கண்டுபிடித்த மனிதர்கள். මේ හැම දෙනාම දෙවියන් වහන්සේ විසින් සොයලා දෙවියන් වහන්සේ හොයාගත්තා වූ මිනිසයන්. ஆகவே இன்றைக்கு இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் எதை பற்றி பேசுவது என்ற ஒரு பெரிய குழப்பமே எனக்கு இருக்கிறது. ඒ නිසා මේ පොඩි වෙලාව තුල ඇවිල්ලා මම මොන මිනිසයා ගැන කතා කරන්නද කියලා මට විශාල කොළොප්පමක් තිබෙනවා. ஆண்டவர் என்னோடு பேசி சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டுமா? දෙවියන් වහන්සේ මට ඔබලත් එක්ක කතා කරන්න කියපු වචනයක් මම ඔබලා සමග බෙදා ගන්නද? ஏனென்றால் நான் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஒரு கெட்ட கேவலமான தருதலையாக வந்தேன். ඒ කිව්වොත් මම දෙවියන් වහන්සේ ගාවට එනකොට මම ඇවිල්ලා හිතුවක්කාර ඇවිල්ලා මිනිසෙක් ලෙස තමයි පැමිණි. படிப்பறிவே இல்லை. මට ඉගෙනීමක් නැහැ. 10th கிளாஸ் ஏதோ பாஸ். ඒ කියන්නේ 10 වෙනි වසර නිකන් පාස් එච්චරයි. அதுக்கு பிறகு இந்த வண்டவாளத்தை சொன்னேனே முதல்ல. ඊට පස්සේ මම කරපු දේවල් ඔක්කොම කිව්වනේ ඔය කට්ටියට. அப்புறம் இந்த கொழும்புல ஒரு இசைக்குழுல சேர்ந்து பாடுனேன். ඊට පස්සේ මේ කොළඹ එක සංගීත කාණ්ඩායමකට එකතු වෙලා ගායනා කරා. மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். මේ සටන් කලාව උගන්වමින් හිටියා. இப்படிதான் இந்த தெருக்கல்ல தான் அந்த காலத்துல මේ ඔක්කොගේම තමයි රවුම් ගහගෙන හිටියේ. ஒண்ணுக்கும் உதவாத ஒரு பையன். කිසිමකට කිසි දෙයකට වැදගමක් නැති එක්කෙනෙක්. அப்போ ஆண்டவரிடத்திலே நான் வந்தபோது මං දෙවියන් වහන්සේ ගාවට ආවට පස්සේ ஆண்டவரிடத்திலே நான் சொன்னது என்ன? දෙවියන් වහන්සේට මම මොනවද දන්නවද කිව්වේ? எனக்கு இருக்கிறதை நான் உமக்கு தருகிறேன். මට තිබෙන දේ මම නුඹට දෙන්නම්. பாட்டு ගීත. அப்போ ஆண்டவர் அதுவும் வேணான்ட்டு ஆப்பு வச்சுட்டார். දෙවියන් වහන්සේ ඒකත් එපා කියලා ඒකට මොත්ත තිබ්බා.
சரி அப்ப என்ன ஆண்டவரே? දැන් එන හරි මොකද්ද දෙවියන් වහන්සේ ළඟට? அந்த நேரத்திலே ඒ වෙලාවේදී நான் எப்படிப்பட்டவனாக ஆண்டவருக்காக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார் என்பதனை நான் வேதத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ඒ අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ නුඹ කොයි වගේ පුද්ගලයෙක් ලෙසටද ඉන්න ඕන කියන එක මට දේව වචනෙන් කියලා දුන්නා. මම ඒ දේ ඔයාලා මැදේ තබන්නම්. அப்படி நீ இருந்தால் போதும், එහෙම නුඹ හිටියානම් ඇති. மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்வேன். ඉතුරු ටික මම බලා ගන්නම්. நான் பார்த்துக் கொள்வேன் என்று அவர் சொன்னது எனக்கு புரியவில்லை. මම බලා ගන්නම් කියලා උන්වහන්සේ කියපු දේ මට තේරුන්නේ නැහැ. புரியாதது நல்லதா போச்சு. තේරෙන්නේ නැති එක හොඳට ගියා. புரிஞ்சிருந்தா முதலாவது நம்பி இருக்க மாட்டேன், තේරුම් ගියා නම් අවිලා කලින් මම විශ්වාස කරන්නේ නැහැ. ரெண்டாவது ஆண்டவரை கிண்டல் அடிச்சிருப்பேன். දෙවමෙක දෙවියන් වහන්සේටම නිකන් කින්ඩල් දාලා නෝටි කරලා. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? ஆண்டவர் என்னை 5 கண்டங்களுக்கு கொண்டு போகிறார். දෙවියන් වහන්සේ මාව මාධ්‍යම පහට මැරයි යනවා. ஆங்கிலத்துல சிங்களத்துல எல்லாம் பிரசங்கம் பண்றேன்டாப்பா. දෙවියන් වහන්සේ කිව්වා මං இல்ல සිංහල இல்ல இல்ல දැන් සිංහලෙන් ඉංග්‍රීසියෙන් දේශනා කරනවා. அந்த காலத்துல இங்கிலீஷ் வராது. ඒ දවස්වල ඉංග්‍රීසි එන්නේ නැහැ. பாபா எல்மைரா டாப் கோம் ஹேவ் பிரிங் அதுவே பெரிய இங்கிலீஷ் நமக்கு. ඒකත් ලොකු ඉංග්‍රීසි වචනයක් මට. சிங்களத்துல என்ன தெரியுமா? සිංහලේ මොනවද දන්නවද මට දන්නේ? அவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியும். ඒ හැම නරක වචනයක්ම දන්නවා. சிங்களம் தெரியாது. සිංහල දන්නේ නැහැ. ஆனா சிங்களத்துல அவன் அம்மாவை எப்படி திட்டணும், அவன் சித்தியை எப்படி திட்டணும், இவன் ஆட்சியை எப்படி திட்டணும் இதெல்லாம் தெரியும். සිංහල දන්නේ හැබැයි යාගේ අම්මට කොහොමද බයින්න ඕනේ, යාගේ පුංචිට කොහොමද බයින්න ඕනේ, අරයට කොහොමද බයින්න ඕනේ හැම එකක්ම දන්නවා. ஏன்னா சிங்கள மக்கள் மாதிரி தாய் பாசம் கொண்டவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. ඒ කියන්නේ සිංහල අය වගේ ඇවිල්ලා மவுசெனஹாச නැති මිනිස්සු ලෝකේ කොහෙවත් නැහැ. වලங்கදා இப்ப நம்ம கால்ல கல்லு ஏதாவது பட்டுச்சுனா ஐயோ அப்படி மனமே. දැන් මේ එකපාරට කොහෙර යනකොට ගලක් හැපුණා අයියෝ ගාලා කියනවා. வெள்ள கால்ல பட்டுச்சுனா ஓ காட் அப்படிமா. මේ සුද්දා ටයිම් හැපුණා ඕ ගාඩ් ගානවා. அதே இது சிங்கள கால்ல பட்டுச்சுனா அம்மாட்ட அப்படிமா. මේක සිංහල කෙනෙකුට උනා වෙලා අම්මට ගාලා කියවෙනවා. ஒரு கல்லு கால்ல பட்டாலே அம்மாவை ஞாபகப்படுத்துகிற தாய் பக்தர்கள் ஐயா. ඒ කියන්නේ මේ කට්ටිය කොයි වගේද කියලා කකුලක් මේ ගලක කකුල හැපුණොත් එහෙම අම්මාව සී කරන ඇවිල්ලා මේ භක්තිවන්තයා. அது எனக்கு தெரிஞ்ச சிங்களம் அம்மாட்ட ஆச்சிட்ட அக்காட்ட நந்தட்ட இதுதான் எனக்கு ඒ தெரியும். නිසා මේ සිංහල විතරයි මට දන්නේ. இப்ப சிங்களத்துல எல்லாம் பிரசங்கம் பண்றேன். දැන් සිංහලෙන් දේශනා කරනවා. ஏரோப்ளேன் எப்படி இருக்குன்னே தெரியாது. ඒ ආහසයන්තරව කොහොමද තියෙන්නේ කියලා දන්නේ නැහැ. அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தாருன்னா உன்னை உலகம் எல்லாம் கொண்டு போக வேண்டி அப்படின்னு நம்பி இருப்பனா? දෙවියන් වහන්සේ කිව්වන වෙලාව මම ලෝකේ හැමතැනම අරන් යනවා කියලා මම විශ්වාස කරයිද? ஆகவே எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் ඒ கொடுத்தேன். නිසා මට කියලා දීපු වෙලාව මම ඔබලට කියලා දෙන්නම්. நமது சம்பவம் கெத்சமனே தோட்டத்துக்கு போக வேண்டும். අපේ ඒ සිදුවීම ඇවිල්ලා ගෙත්සෙමනේ උයනට යන්න අවශ්‍යයි. கெத்சமனே தோட்டத்துக்கு இப்ப இயேசுவானவர் போகிறார். ගෙත්සෙමනේ උයනට යේසුස් වහන්සේ යනවා. எப்போ? කොයි අවස්ථාවේදීද? நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே තමන් පාවා දුන්නා ලැබුවා වූ ඒ රාත්‍රියේ ராபோஜனமாகிய அந்த பஸ்கா உணவை சீஷர்களுக்கு கொடுத்து முடித்த பிறகு ඒ කියන්නේ රාත්‍රී භෝජනය කියනවා ඒ පස්කා ඒ භෝජනය ඇවිල්ලා තමන්ගේ ගෝලයන්ට දෙන අවස්ථාවේදී யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க புறப்பட்டு போன பிறகு යුදාස් ඉස්කාරියෝස් ඇවිල්ලා යේසුස් වහන්සේව පාවා දෙන්න ඇවිල්ලා පිටත් වෙලා ගිය අවස්ථාවේ அப்போ இயேசு 11 சீஷர்களை அழைத்துக் கொண்டு கெத்சமனேக்கு போகிறார். යේසුස් වහන්සේ ගෝලයන් 11 දෙනෙක් පමණක් කැඳවාගෙන ගෙත්සමනේ උයනට යනවා. ஓகே 11 பேர். ஏன் 12வது ஆள் யூதாஸ் காரியோத்து காட்டிக் கொடுக்க போய்விட்டான். ඒ 12 වෙනියා யூதாස් කාරියත් යේසුස් වහන්සේව පාවා දෙන්නට ඔහු ගියා. ඉතින් ඉතුරු වුණ 11 දෙනා සමග යේසුස් වහන්සේ ගෙත්සමනේ උයනට යනවා. දැන් மிச்சப்பட்ட 11 பேரோடு இயேசுவானவர் கெத்சமனேக்கு போகிறார். அந்த கெத்சமனே தோட்டத்திலே வைத்துத்தான் ඒ ගෙත්සෙමනේ උයල තියලා තබයි இன்னும் சில மணி நேரங்களில் இயேசுவானவர் கைது செய்யப்பட போகிறார். තවත් පැය කිහිපයකින් යේසුස් වහන්සේව අල්ලා ගන්න යන්නේ. ஓகே හරිද? இப்போ மத்தேயு 26வது அதிகாரத்திலே දැන් මතේ 26 වෙනි පරිච්ඡේදයේ 36வது வசனத்திலே இருந்து வாசிப்போம். 36 වෙනි පදයේ ඉඳලා කියවමු. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி
කියවන්නකෝ. එකල යේසුස් වහන්සේ ඔවුන් සමග ගෙත්සෙමන කියන ස්ථානයට පැමිණ මා අතනට ගොස් යාඥා කරන අතර නුඹලා මෙහි ඉඳින්නයි Tamanගේ ගෝලයන්ට කීසේක. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். උන්වහන්සේ පේතෘස්ද සෙබදිගේ පුත්‍රයන් දෙදෙනා කැඳවාගෙන ගොස් ශෝක වෙන්නත් අතිශයින් කැළඹෙන්නත් පටන් ගත්සේක. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி එකල උන්වහන්සේ උන්ට කතා කොට මරණ තරම් මාගේ ආත්මය ඉතා ශෝක සහිතය. නුඹලා මෙහි නැවතී මා සමග අවදිව සිටින්නයි කීසේක. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். උන්වහන්සේ මදක් ඉස්සරහට ගොස් මුහුණින් වැටි අහෝ මාගේ පියාණනි මේ කුසලාන මා කෙරෙන් පහ වෙන්න පුළුවන් නම් එසේ වේවා. එසේ නමුත් මා කැමති ලෙස නොව ඔබ කැමති ලෙස වේවායි කියා යාඥා කළසේක. 38வது வசனத்திலே பார்க்கிறோம், 38 වෙනි පදයේ බලනවා என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, මගේ ආත්මය ඉතා ශෝක සහිතය. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். නුඹලා මෙහි නැවතී මා සමග අවදිව සිටින්නයි. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் දැන් මම ඔයාලට කියලා දෙන්න යන දේ ඔයාලා තේරුම් ගන්න අවශ්‍ය නම් என்னை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். මං ගැන එක පොඩි විෂයක් ඔයාලට කියලා දෙන්නම්. நீங்க டாக்டர்னு கேள்விப்பட்டேன். என்ன டாக்டர் நீங்க? டென்டல். யாராவது ஈன்னு பல்லு காட்டணும்னா அவர்கிட்ட தான் போகணும். කාට හරි ඊ කියලා දත් පෙන්නන්න නම් ඒ එතුමා ගාවට තමයි යන්න ඕනේ. நான் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். මම ඇවිල්ලා එක මනෝවිද්‍යා වෛද්‍යවරයෙක්. மூளை சம்பந்தமான மனோதத்துவ வைத்தியன் நான். ඒ කියන්නේ මොළය සම්බන්ධව මනෝවිද්‍යා වෛද්‍යවරයෙක්. நான் அதை அமெரிக்காவிலே படித்தேன். මම ඇමරිකාවේ තමයි ඒ ගැන මං ඉගෙන ගත්තේ. இன்றைக்கும் அநேகருக்கு நான் பிராக்டிஸ் பண்ணது கிடையாது, ஆனால் நான் என்னுடைய ஊழியத்தில் அநேகருக்கு மனநல சேவைகள் மருத்துவங்கள் செய்து வருகிறேன். මම ප්‍රායෝගික වශයෙන් ඒ දේ කරන්නේ නැහැ. නමුත් මගේ සේවය තුල ඇවිල්ලා මේ වගේ දේවල් වලින් පීඩාවටපත් වෙලා ඉන්න අයට සේවයක් හැටියට මම ඒ අයට උදව් වෙනවා. நான் ஒரு ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு மருத்துவன் என்றபடினால் இப்போ மருத்துவ ரீதியாகவும் மனநிலை ரீதியாகவும் அங்கு நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு මම சொல்றேன். සේවකයෙක් හැටියටත් ඒ වගේම මනෝවිද්‍යා වෛද්‍යවරයෙක් හැටියටත් මේ ස්ථානයේ සිදුවන දේ මම ඔයාලට වටහා දෙන්නම්. இப்போ දැන් நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களே, අපේ ජීවිතයේ ප්‍රේමවන්තයනි சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படும் போது, සමහරක් අවස්ථාවේදී මේ මනස කැළඹෙන අවස්ථාවන් තිබෙනවා. பயங்கர வேதனை வரும்போது, භයානක ලෙස වේදනාවන් එන අවස්ථාවන් තිබෙනවා. படுக்கை அறையிலே போய் கட்டிலே சாய்ந்தாலும் உறக்கம் வராமல் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, නිදන කාමරයට ගිහිලා සයනේ වැටිලා නිදා ගන්න ඕන කියලා ඇවිල්ලා නිින්ද එන්නේ නැති අවස්ථාවේදී එහෙම හිතාගෙන ඉන්න අවස්ථාවේදී உள்ள குமுறலை வெளியே கொட்ட முடியாமல் ඇතුලේ තිබෙන දේවල් එළියට දාන්න බැරුව உள்ளேயும் அடக்கிக் கொண்டிருக்கின்ற திராணி இல்லாமல் ඇතුලේ ඒ දේවල් ඇවිල්ලා වහගෙන ඉන්නේ හැකියාවකුත් නැතුව ஒரு வித பீதியோடு அமர்ந்திருக்கும் பொழுது, එක විදිහක ඇවිල්ලා පීඩනකින් සිටින විට நமது மூளை இன்னும் ஒரு நபர் எங்களோடு இருந்தால் நன்றாயிருக்குமே என்று ஏங்கும். අපේ මොළය ඇවිල්ලා ප්‍රකාශ කරයි ඇවිල්ලා තවත් කෙනෙක් ළඟ හිටියානම් නුඹට හොඳයි නේද කියන එකේ ඒ වැටහිල්ල ලබා. முதல்ல நிறைய சிரிச்சோம். ඉස්සර කලින් හොඳට hina වුණා. கெத்செமனேல நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போறேன். දැන් ගෙත්සෙමනේ සිදුවන දේ ඇවිල්ලා මම ඔයාලට විග්‍රහ කරන්න යනවා. ஆகவே இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். ඒ නිසා මේක පොඩ්ඩක් තේරුම් ගන්න ඔයාලා උත්සාහ ගන්න. அப்போ தேவன் தேடும் மனிதன் யார் என்று தெரிய ஆரம்பிக்கும். එතකොට දෙවියන් වහන්සේ සොයන මනුෂ්‍යයා කවුද කියන එක වැටහෙයි. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தனிமையான சூழ்நிலையிலே யாராவது எங்களோடு இருந்தால் ආறுதலாக இருக்கும் அல்லவா? අපේ ජීවිතේ මෙහෙම අපි තනිව ගත කරන අවස්ථාවේදී වෙල කවුරු හරි මා සමග හිටියානම් සැනසීමට හොඳයි කියන දේ හැඟෙනව නේද? தூக்கம் வராம இருக்கிறீங்க. දැන් නිින්ද එන්නේ නැතුව ඉන්නවා. புரண்டு 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 இருக்கிறீங்க. පෙරලිලා හෙට මෙහෙට පෙරලි සිනවා සයනේ. கண்ணை முழிச்சு பாக்குறீங்க. දැස් සැකලා බලනවා. இருட்டா இருக்கு. කළුවරයි. ஒரு வித திகில், එක විදියක නිකන් මේ තැති කෑම. ஒரு வித பயம். එක බයක්. பேய்க்கு பயம் இல்ல, යකෙකුට බය නැහැ. ஆனா ஏதோ ஒரு தனிமை உணர்வு. නමුත් තනි හැඟීමක්. அதனால லைட்டை போட்டுக்கிறீங்க. ඒ නිසා මේ ලයිට් එක පත්තු කරනවා. இருந்தாலும் ஒன்றும் செய்யறதுக்கு முடியல. අයියෝ එහෙම ආලෝකෙ තිබ්බත් කිසිම දෙයක් කරන්න බෑ. தூங்கவும் முடியல,
முடியல. නිදා ගන්නත් බෑ. மத்தவங்க எல்லாம் மத்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. අනිත් අය ඒ කට්ටිය කාමරවල පහඩුවේ කට්ටිය නිදාගෙන ඉන්නවා. அந்த நேரத்துல உங்க பக்கத்துல யாராவது முழிச்சிருந்தாங்கன்னா ஒருவித இனம் புரியாத ஆறுதல் வரும் இல்லையா? මේ වෙලාවේ කවුරු හරි කෙනෙක් ඔබත් සමග අවදි වෙලා හිටියන යම් කිසි සැනසීමක් ලැබෙයි නේද? அந்த முழிச்சிருக்கிற ஆள் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல. ඒ අවදි වෙලා ඉන්න පුද්ගලයා එක කුඩා දරුවෙක් වුවත් කමක් නැහැ. அந்த ஆளோட நீங்க பேசிக்கிட்டு இருக்க போறது இல்ல. ඒ කුඩා එක්කනත් එක කතා කරගෙන ඉන්න යන්නේ. உங்க பிரச்சனையை அந்த ஆளுக்கு சொல்ல போறது இல்ல. ඔබේ ප්‍රශ්නේ ඇවිල්ලා යාට කියන්න හිතෙන්නේ නැහැ. ஆனா உங்களோட இன்னொரு ஆள் இருக்குது. නමුත් ඔබත් එක්ක තව කෙනෙක් සිටිනවා. அப்படிங்கும்போது ஒரு இனம் புரியாத ஆறுதல் உங்க மனதுக்கு வருமா? එහෙම හිතනකොට ඇවිල්ලා ඔබට නොදැනත්වම එක සැනසීමක් ලැබෙන්නේ. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமா பாஸ்டர் என் வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. කී දෙනෙක් කියන්න පුළුවන්ද ඇවිල්ලා ඔව් පාස්ටර් මගේ ජීවිතේ වගේ අවස්ථාවන් ඇවිල්ලා තියෙනවා කියලා කී දෙනෙකුට අත උස්සලා කියන්න පුළුවන්. கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். අත උස්සලා කියන්න බලන්න. ஆமா ஏன்னா இது வரும். ඇයි කිව්වොත් මේක එයි. சில நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது සමහරක් වෙලාවට ආරෝග්‍ය ශාලාවේ இல்லைன்னா ඉන්නවා. எங்களுக்கு வேண்டியவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது නැත්තම් අපිට ඕන අය ආරෝග්‍ය ශාලාවේ ඉන්නකොට. எங்களுக்கு வேண்டிய யாராவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது නැත්තම් අපේ අය කවුරු ඇවිල්ලා ජීවිතේ වෙනුවෙන් පොරපදින විට. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. අයියෝ ආරෝග්‍ය ශාලාවේ මොනව වෙනවද දන්නේ නැහැ. இங்க சாப்பிட முடியாது. අයියෝ මට කන්න බෑ. தண்ணி குடிக்க මට முடியாது. වතුර බොන්න බෑ. தூங்க முடியாது. මට නිදා ගන්න බෑ. ஒண்ணும் பண்ண முடியாது. මට මොනවත් කරන්න බෑ. நேரத்துல யாராவது எங்களோட இருந்தா ஒரு ஆறுதல் இருக்கும். ඒ හරි ඒ වෙලාවේ කවුරු හරි කෙනෙක් හිටියනම් ඇවිල්ලා මට එක සැනසීමක්. அந்த ஆறுதலை ஆண்டவராகிய இயேசு 3 பேரிடத்திலே எதிர்பார்த்தார். ඒ සැනසීම දෙවියන් වහන්සේ වූ යේසුස් වහන්සේ තුන් දෙනෙක්ගෙන් බලාපොරොත්තු වුණා. அவருக்கு ஆயிரக்கணக்கான சீஷர்கள் இருந்தார்கள். උන්වහන්සේට ඇවිල්ලා දහස් ගණන් ගෝලයෝ සිටියා. ஆனால் அவர் பெயர் சொல்லி அழைத்த சீஷர்கள் 12 பேர். උන්වහන්සේ නම කියලා කතා කරේ ඇවිල්ලා 12 දෙනාට. அதிலும் இந்த பேதுரு யாக்கோபு யோவான் என்ற 3 பேரையும் தான் எங்கு பார்த்தாலும் தன்னோடு நெருக்கமாக இயேசுவானவர் ඒ வைத்திருந்தார். 12 දෙනාගෙන් ඇවිල්ලා මේ පේදුරු යෝහන් යාකෝබ් තුන් දෙනා තමයි ඇවිල්ලා හැම වෙලේම යේසුස් වහන්සේත් එක්ක ගැවසුනේ. ஆகவே தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வலம் வந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ඒ නිසා දෙවියන් වහන්සේ මිනිසෙක් හැටියට මේ ලෝකේ සැරිසරාගෙන සිටියේ කාලයේදී அவருக்கு நெருங்கினவர்களாக இருந்த 3 பேர் பேதுரு யாக்கோபு யோவான். උන්වහන්සේට ඉතා ආසන්නව සිටියේ ඇවිල්ලා පේතුරුස් යෝහන් යාකෝබ්. இப்போ அவர் கைதாக போகிறார். දැන් උන්වහන්සේව අත්අඩංගුවට කොට ගන්න යනවා. அவருக்கு தெரியும் அவரை குட்ட போகிறார்கள். උන්වහන්සේ දන්නවා ඇවිල්ලා උන්වහන්සේ වහන්න යනවා. උන්වහන්සේට වැරදි කියන්න යනවා. டொக்கு அணிந்த யானம் அவருடைய கன்னத்திலே அறைய ඒ போகிறார். වගේම කම්මුලට ගහන්න යනවා. அவருடைய முகத்தில் எச்சில் துப்ப ඒ වගේම போகிறார். උන්වහන්සේගේ මූණට කෙල ගහන්න යනවා. சாட்டையால் அடிக்க ඒ වගේම போகிறார். කසෙන් ගහන්න යනවා. 39 தரம் அந்த வாரினால் அடிக்கும் பொழுது 31 සැරයක් ඇවිල්ලා ඒ කසෙන් ගහනකොට அந்த வார் முனையில இருக்கும் 5 கொக்கிகளும் அவருடைய சதையை துண்டு துண்டாக பிய்க்க போகின்றன என்று அவருக்கு ඒ தெரியும். කසේ තිබෙනා වූ ඒ අග්ගිස්සේ තිබෙනා වූ ඒ කොකු හැම ඇතුළට ගිහිල්ලා හැම ඇතුළේ තියෙන දේවල් හැම එහෙම් පිටින් ඇදලා ගන්න යනවා. 100க்கு 100 வீதமான மனுஷனாக அவர் காணப்படுகின்ற நேரம் 100% උන්වහන්සේ මිනිසෙක් හැටියට දකින්න ලැබුවා. அந்த வேதனை அவருக்கு தெரியும். ඒ වේදනාව උන්වහන්සේට දන්නවා. அவரை இகழ போகிறார்கள். උන්වහන්සේ සමාජයට ලක් කරන්න යනවා. சரதாம் கரண்டியானோ இப்போ யோசித்து பாருங்கள். நாம் பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற நாம் பெரிய ஆட்கள் கிடையாது. දැන් හිතලා බලන්න ඇවිල්ලා අපි මේ ස්ථානේ ඉන්න කිසිම කෙනෙක් ඇවිල්ලා අපි විශාල ලොකු පුද්ගලයන් නෙවෙයි. இருந்தாலும் அவமானப்பட நமக்கு விருப்பம் இருக்குமா? එහෙම හිටියත් අපි අවමානයට පාත්‍ර වෙන්න කැමති වෙනවද? எவ்வளவு கேவலமாக இருக்கும் யாராவது எங்களை அவமானப்படுத்தி விட்டால். කෙතරම් ඉතා අපහසු තත්ත්වයක් තියෙන කෙනෙක් අපිව අවමානයට ලක් කරනවා. அப்படி அந்த அவமானப்படுத்துகிறவர்கள் நமக்கு வேண்டியவர்களாக இருந்தால் එහෙම අවමානයට පත් කරන අය අපිට ලං වූ අය වශයෙන් සිටියනම් මොනවා වෙයිද? எப்ப வேண்டுமானால் இயேசு மனிதனாக இருக்கலாம். දැන් ඕන යේසුස් වහන්සේලා මිනිහෙක් හැටියට ඉන්න පුළුවන්. ஆனால் இயேசு தானே இவர்களை எல்லாம் படைத்தார். නමුත් යේසුස් වහන්සේ මේ හැමදෙනාම මවනු ලැබුවේ. தான் மனிதனாக பிறந்து வந்த ஒரே காரணத்தின் நிமித்தம் තමන් මිනිහෙක් ලෙස පැමිණියා වූ එකම කාරණේ කරුණු කොටගෙන தன்னால் படைக்கப்பட்ட மனுஷன் அவரை கேவலப்படுத்த போகிறான். තමන් විසින් මවනු ලැබුවෝ තමන්ගේ මිනිහෙන් ඇවිල්ලා තමන්ව පහත් කරන්න යනවා. எவ்வளவு ஒரு வேதனை, කෙතරම් මේක වේදනාවක්ද? எவ்வளவு அவமானம், කෙතරම් මේක අවමානයක්ද? எவ்வளவு ஒரு கஷ்டம். කෙතරම් අමාරුකමක්ද? இப்பொழுதிலிருந்து சிலுவையிலே மறிக்கின்ற வரைக்கும் நான் படப்போகின்ற இந்த பாடு பயங்கரமாய் இருக்க போகிறதே என்று அவர் வியாகுலம் படத் தொடங்கினார். දැන් ඉඳලා මම කුරුසිය දක්වා විඳින්න යනවා දුක ගැන උන්වහන්සේ හිතලා උන්වහන්සේ ව්‍යාකූලත්වයට පත් වෙන්න පටන් ගත්තා. அன்பானவர்களே, லூக்கா 22:44 சொல்லுகிறது, ලූක් 22:44 කියනවා அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. උන්වහන්සේගේ දහඩිය ලේ බවට හැරි වැටුණා කියලා. உங்களுக்கு இந்த மூளையை பற்றி ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். මොළය ගැන එක දෙයක් කියලා දෙන්නම්. இப்போ நம்முடைய மூளையில இருந்துதான் நம்முடைய உடம்புக்கு
அவ்வளவு கட்டளைகளும் போய்க்கொண்டிருக்கின்றன. අපේ මොලේ ඉඳලා තමා ශරීරයේ හැම තැනකටම විධානයන් යන්නේ. உங்களை அறியாமல் கண்களை இமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ඔබ නොදැනුවත්වම ඔබ ඇස් පිල්ලම් ගහගෙන ඉඳී. உங்களை அறியாமலேயே உச்சுவாசம் வெளிச்சுவாசம் என்று சுவாசித்துக் ඔබ கொண்டிருக்கிறீர்கள். නොදැනුවම ඔබ ඇවිල්ලා ආශ්වාස ප්‍රාශ්වාස කරගෙන හුස්ම අරගෙන ඉඳී. உங்களை அறியாமலேயே உங்களுடைய உடம்பை ஆங்காங்கே அவ்வப்போது அசைத்து அசைத்து உங்கள் உடம்புக்கு வசதியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ඔබට නොදැනුවත්වම ඇවිල්ලා ඔබේ ඇඟ එහෙට මෙහෙට හැරමින් ඔබට පහසුකම හොයාගෙන ඉඳී. இவையெல்லாம் மூளை உங்களுடைய சரீரத்தின் அங்கங்களுக்கு கட்டளை கொடுக்கின்றபடியினால் நடக்கின்றவை. මේ හැම දෙයක්ම ඇවිල්ලා ඔබගේ මොලේ ඉඳලා ඔබගේ ශරීරයේ එක එක අවයවයන්ට ලැබෙනා වූ විධානයන් නිමිති කරගෙන සිද්ධ වෙන දේවල්. திடீரென பசிக்கிறதல்லவா? එකපාරටම ඇවිල්ලා බඩගිනි නේද? மூளை சொல்லுகிறது உனக்கு சாப்பாடு தேவை என்று. මොලේ කියනවිල්ලා නුඹට කෑම අවශ්‍යයි කියලා. திடீரென தூக்கம் வருகிறதல்லவா? එකපාරටම නිදිමත එනවා නේද? மூளை சொல்லுகிறது உனக்கு உறக்கம் தேவை என்று. මොලේ කියනවිල්ලා නුඹ නිදා ගන්න අවශ්‍ය විවේක අවශ්‍යයි කියලා. அப்படி மூளை தான் நமது முழு உடம்பையும் கட்டுப்படுத்தி கட்டளை கொடுத்து ஆண்டு கொண்டு வருகிறது. මේ වගේ මොලේ තමා මුළු ශරීරයම ඇවිල්ලා එක විදියකට බැඳගෙන පාලනය කරගෙන ඇවිල්ලා විධානයක් දෙමින් පවත්වාගෙන එන්නේ. இப்போ உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கையை வைத்து பார்த்தால் දැන් ඔබ හෘදයට ඔබ අත තියලා බැලුවා නම් லப் டப் லப் டப் என்று சத்தம் கேட்கும். ලබ් කියලා ශබ්දයක් එයි. இந்த இருதயத்தை கூட இப்படி இயங்க வைக்கின்ற கட்டளை மூளையிலே இருந்து தான் கொடுக்கப்படுகிறது. මේ හෘදයත් ඇවිල්ලා මේ වගේ පවතින්න ඕන කියනවා වූ ආඥාව ඇවිල්ලා පැමිණෙන්නේ මොලෙන්. நம்முடைய உடம்பு பூராவும் இருக்கின்ற அழுக்கான ரத்தங்கள் ඒ කියන්නේ අපේ ඇඟ හැමතැනම තිබෙනා වූ ඇවිල්ලා මේ ලේ நாளங்கள் வழியாக நமது இருதயத்துக்குள் வரும் பொழுது නහර කර්ණ කොටගෙන අපේ හෘදයට පැමිණෙන අවස්ථාවේදී இருதயத்திலே நுரையீரல் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற பிராணவாயுவை கொண்டு හෘදය තුලට රැගෙන එන්නා වූ මේ ඔක්සිජන් කර්ණ කොටගෙන அந்த இரத்தம் தூய்மையாக்கப்பட்டு ඒ රත්තම් ඒ ලේ පිරිසුදු කරලා சோனை அறைகளிலே இருந்து இதய அறைக்கும் அதற்கு பிறகு நாடி வழியாக உடம்புக்கும் மறுபடி கடத்தப்படுகிறது. ඒ ද්විතින්ද කපාට හරාවිලා ඒ නහර කර්ණ කොටගෙන ඇඟේ හැමතැනම දුවන්ට සලස්වනවා. சில நேரங்களிலே அன்பானவர்களே සමහරක් අවස්ථාවලදී ප්‍රේමවන්තේනි நம்முடைய வாழ்க்கையிலே சில சோகங்கள் பயங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் வந்த நேரங்களில் අපේ ජීවිතේ විලා ශෝකයන් කඩා වැටීම් දුක් ගැනවිලි මේ වගේ අමාරු අපහසු දේවල් පැමිණෙන විට இந்த இருதய துடிப்பு வேறுபடும். මේ හෘදේ ගැස්ම වැඩි වෙන්න පටන් ගන්නවා. இந்த இருதய துடிப்பு வேறுபடும் பொழுது මේ හෘද ස්පන්දනය වැඩි වෙන විට இரத்த ஓட்டத்தின் வேகம் கூடும் குறையும். ලේ ගමනාගමනය ඇවිල්ලා වැඩි වෙනවා අඩු වෙනවා. அதனால் தான் உங்களுடைய இரத்த அழுத்தத்தை நீங்கள் பரிசோதனை செய்ய போகும் பொழுது ඒ නිසා තමයි ඇවිල්ලා ඔබ ලේ පරීක්ෂාවට භාජනය කරන්න යන විට சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் என்று உங்களுடைய பிரஷரை பார்த்த பிறகு සිස්ටෝලික් ඩයස්ටෝලික් කියලා ඔබගේ ඇවිල්ලා අධික පීඩනය බලලා இதய துடிப்பின் வேகத்தையும் கண்டுபிடுவார்கள். හෘද ස්පන්දනයත් ඇවිල්ලා බලනවා කෙතරම් දුරට තිබෙනවද කියලා. இப்போ ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். දැක දෙයක් කියනවා මහන්න. சில நேரம் எங்களுக்கு வேண்டிய யாராவது திடீரென இறந்து விட்டால் සමහරක් අවස්ථාවලදී අපිට අවශ්‍ය කවුරු හරි කෙනෙක් ඇවිල්ලා ඉක්මනින්ම ඔහු මැරුණා නම් எங்களுடைய மூளையிலே இருக்கின்ற அவர் சம்பந்தமான பிரதேசம் அதிகமான வியாகுலத்துக்குள் அகப்படுகின்றபடியினால் ඒ කියන්නේ අපේ මොලේ ඇවිල්ලා ඔහු නැත්තම් ඇය සම්බන්ධව තිබෙන ප්‍රදේශය ඇවිල්ලා ව්‍යාකූලත්වයට පත් වුණා නම් அந்த மூளை பசிக்கிறது உறக்கம் வருகிறது என்ற கட்டளைகளை கொடுக்க மறந்துவிடும். මොලය මොනවද කරන්න ඇවිල්ලා බඩගිනි නිදා ගන්න ශරීරය පහසුවෙන් තබන්නා වූ කියන්නා වූ ඒ අන අමතක කරනවා. ஏனென்றால் மூளை முழுக்க முழுக்க அந்த அவர் இறந்து விட்டாரே, ஐயோ செத்து போயிட்டாரே, ஐயோ நல்லா இருந்தாரு செத்து போயிட்டாரே என்று வேதனைப்படுகிறபடினால் மற்ற கட்டளைகளை மூளை கொடுக்க மறந்து விடுகிறது. ඇයි කිව්වොත් මොලය හැම විටම ඇවිල්ලා මුළුමනින්ම හිතන්නේ අනේ එයා මැරුණනේ අරේ මෙයා මැරුණනේ කියලා හිතලා ඇවිල්ලා මොලය අනිත් දේවල් වලට අන දෙන්න විධාන දෙන්න අමතක කරනවා. அப்போ யாராவது வந்து சாப்பிடுங்க என்றால் ஐயோ பசிக்கல ඒ නිසා කවුරු හරි කෙනෙක් ඇවිල්ලා කිව්වනම් කන්න කියලා කියනවා නේ කැම එපා කියලා කියනවා. இவ்வளவு நேரம் முழிச்சிருக்கீங்களே கொஞ்சம் படுங்க. දැන් ඔය මෙච්චර වෙලා හැරෙන්න නිදා ගන්න. ஐயோ தூக்கம் வரல. අනේ නිදිමත එන්නේ නැහැ. இந்த அனுபவம் உங்களுக்கு கட்டாயம் வந்திருக்கணும். මේ අත්දැකීම් ඔබලාට අනිවාර්යෙන් තියෙන්න ඕන. பரீட்சை நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு அப்படி நடக்கும். හෙට විභාගය නම් අද ඒ දේ සිද්ධ වෙනවා. நாளைக்கு எம்பசில விசாவுக்கு போகணும்னா இன்னைக்கு அப்படி நடக்கும். හෙට එම්බසි එකට විසා වලට යන්න යනවා නම් අද ශරීරයේ මොනවද වෙනස් වීම වෙනවා. ஏதாவது இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா இப்படி நடக்கும். කවුරු හරි කෙනෙක් ඇවිල්ලා සමීප කෙනෙක් නැති වුණා නම් ඇවිල්ලා මේ දේ සිද්ධ වෙනවා. ஆனால் அன்பானவர்களே නමුත් ප්‍රේමවන්තයනි இந்த வியாகுலம் அதிகமாகி 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 මේ ව්‍යාකූලත්වය අධික වෙලා ரொம்ப
ரொம்ப அதிகமாகிட்டா අනවශ්‍ය ලෙස අධිකව පැමිණියා නම් மூளையானது இதயத்துக்கு கொடுக்கின்ற கட்டளையையும் கொடுக்க மறந்துவிடும். මොළයට අමතක වෙනවා හෘදයට දෙන්නා වූ ඒ අණ දෙන්න. அப்போ அந்த நாளத்தின் வழியாய் இருதயத்தில் நிரம்புகின்ற அந்த ரத்தம் ඒ නිසා මේ නහරවල ඇවිල්ලා අර පිරෙන්නා වූ එකතු වෙන්නා වූ ලේ ගමනාගමනය இதயத்தில் நிரம்பி 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 හෘදයේ පිරිලා 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 அது தாங்க முடியாத அளவு அதிகமான ரத்தம் வந்தவுடன் දරා ගන්න බැරි ආකාරයෙන් අධික ලෙස ලේ ආපු ගමන් மூளையின் கட்டளை இல்லாமலேயே அது தானாக வென்று அடிக்கும். මොලේ ඇවිල්ලා අණ නැතුවම ඇවිල්ලා ඒක එහෙම්මම අඩපණ වෙන්න පටන් ගන්නවා. அப்போ அந்த ரத்தம் நாடி வழியாய் போய் එහෙමම ඒ ලේ ඇවිල්ලා ඒ නහර ගම දිගේ ගමන් කරලා அதாவது அரை இன்ச்சு பைப்புக்கு ஒரு இன்ச்சு தண்ணி அனுப்புற மாதிரி ඒ කියන්නේ අඟල් භාගයේ පයිප් එකට ඇවිල්ලා අඟලක ලේ අඟලක පයිප් එකකින් හරියට වතුර යවනවා වගේ. நாடி வழியாய் போகும்பொழுது அவ்வளவு பாதிப்பு வராது. ඒ කියන්නේ නහර තුලින් ගමන් කරනකොට එතරම් ලොකු මේ අමාරුකමක් දැනෙන්නේ නැහැ. ஆனால் அது மறுபடி நாளங்கள் வழியாய் வரும் பொழுது නමුත් ඒ අර හැම ඇතුලෙන් එන විට வழக்கமாக வரும் குருதியை விட அதிகமான குருதி வருகின்றபடியினால் ඒ කියන්නේ සුපුරුදු ලෙස එන දහරාවට වැඩිය අධික දහරාවක් පැමිණෙන නිසා அந்த நாளங்கள் வெடித்து ஸ்நாயு ඒ ස්නායු පුපුරලා ඒ නහර පුපුරලා ரத்தம் கசிந்து ලේ වැක්කරලා வியர்வை சுரப்பிகள் வெளியே வரும். අර දහඩිය එන්නව සිදුරු වලින් තමයි එන්න පටන් ගන්න. இது ஒரு 10 லட்சம் பேரில் ஒரு ஆளுக்கு இது நடக்கும். මේක ලක්ෂ 10කින් එක පුද්ගලයෙකුට තමයි සිද්ධ වෙන්නේ. இதற்கு மருத்துவத்திலே ஹேமாடைட்ரோசிஸ் என்று பெயர். ஹேமாடைட்ரோசிஸ் වෛද්‍ය විද්‍යාවේ හේමාටයිඩ්‍රොසිස් කියලා මේකට නමක් තිබෙනවා. அந்த நிலைமை வந்தால் ඒ අවස්ථාව උදා වුණා නම් அந்த இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்ப ஆபத்துக்களை கொண்டு வந்து விடும். ඒ කියන්නේ ඇතුළාන්තයේ රුධිරය වැగిරීම ඇවිලා ඇතුළානේ රුධිර වහන ඇවිලා ඉතාම භයානකයි. எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும். කී දෙනෙකුට ඇවිලා කොච්චර ප්‍රශ්න ඇවිලා තිබෙනවද? எத்தனை தடவை உங்களில் எத்தனை பேர் நான் செத்தால் நல்லது என்று කී நினைத்திருக்கிறீர்கள். දෙනෙක් හිතලා තියෙනවද ඇවිල්ලා මම මැරුණා නම් හොඳයි කියලා. அநியாயம் பிறந்தது. අයියෝ මම ඉපදුනේ අපරාධේ. அநியாயம் இவனை கட்டினது. මං අපරාධේ මේව බැන්දේ. அநியாயம் இவளோடு வாழ்வது. මං අපරාධේ මෙයත් එක්ක ජීවත් වෙන්නේ. துறக்காமலே இருந்திருக்கலாம். துறக்காமலே இருந்திருக்கலாம். මං ඉපදෙන්නේ නැතුව ඉන්න තිබ්බා. செத்துட்டா நல்லது. මැරුණා නම් හොඳයි. எத்தனை பேர் நினைச்சிருப்போம். කී දෙනෙක් හිතලා ඇද්ද කී කොච්චර වෙලාවක් හිතලාද? என்றைக்காவது எங்களுடைய ரத்தம் வியர்வையாக வெளியே வந்ததா? කවදා හරි අපේ ලේ දහඩිය වගේ එළියට ආවද? யாராவது இருக்கிறீர்களா உங்களுடைய ரத்தம் வியர்வை சுரப்பிகள் வழியாய் வெளியே வந்தது? කවුරු හරි ඉන්නවද ඇවිල්ලා ඔබලාගේ ලේ ඇවිල්ලා මෙහෙම දහඩිය එන්න සිදුරු වලින් එළියට ආවා කෙනෙක්? இருக்கிறீங்களா? கையை කවුරු හරි தூக்கி ඉන්නවද අතොස්සලා පෙන්නන්න? அதாவது ஹேமாடைட்ரோசிஸ் என்ற பிரச்சனை இந்த இடத்துல ஒருவருக்கும் வரவில்லை. ඒ කියන්නේ හේමාටයිඩෝස් කියනවා ඔය ප්‍රශ්නේ නැත්තම් ඒ ලෙඩේ ඇවිල්ලා කිසිම කෙනෙකුට නැහැ. ஆனால் இயேசுவுக்கு வந்தது. නමුත් යේසුස් වහන්සේට පැමිණියා. அப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு எந்த அளவு வியாகுலப்பட்டிருப்பார். එතකොට හිතන්න යේසුස් වහන්සේ කෙබඳු තත්වයක ඉන්නේද කියලා. சில நேரம் நமக்கு பிரச்சனை வரும்பொழுது සමහරක් கேட்கிறோம், වෙලාවට අපිට ප්‍රශ්න යනකොට අපි හිතනවා අහනවා ஆண்டவர் தெரிஞ்சு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு அனுமதிக்கிறார்? දෙවියන් වහන්සේට දැන මේ ප්‍රශ්න මටම දෙන්නේ. ஏன் ஆண்டவர் என்னுடைய அப்பாவை எடுத்தார், என்னை எடுத்திருக்கலாம்? ඇයි දෙවියන් වහන්සේ මගේ තාත්තා ගත්තා මාව ගන්න තිබ්බනේ? இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு கேள்விகள். මෙහෙම බොහෝ දෙනෙකුට අහන ප්‍රශ්න දෙවියන් වහන්සේගෙන් අහනවා. சில பேருக்கு ஆண்டவரோடைய கோபம். සමහරකට දෙවියන් වහන්සේත් එක්කම තරහ. தெரிஞ்சு ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனை என்ற வாழ்க்கையில அனுமதிச்சாரே. දැන දෙවියන් වහන්සේම ඇවිල්ලා මේ වගේ ප්‍රශ්න මගේ ජීවිතේ අනුමත කරනවානේ. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர்பட்ட வேதனை ஆக பயங்கரமான வேதனை. නමුත් ඔබත් මං උදෙසා ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ අපිට වඩා ඇවිල්ලා වේදනාව නින්දා. அவ்வளவு ஒரு பயங்கர வியாகுலத்தின் போது ඒ තරම් භයානක ව්‍යාකුලත්වයක යන විටත් பேதுருவால், யாக்கோபால், யோவானால் என்ன செய்திருக்க முடியும்? මෙච්චර භයානක ලෙස යේසුස් වහන්සේ ගමන් කරනකොට පේතෘස්ටත් යාකෝබ්ටත් යොහන්ටත් මොනවද කරන්න පුළුවන්? அவர் பிதாவினுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு வியாகுலப்பட்டார் தெரியுமா? පියාණන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ කෙතරම් දුරට ව්‍යාකුලව සිටියද නේද යේසුස් වහන්සේ? தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஜெபித்தார். දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට විරුද්ධව යාඥා කරා. கொஞ்சம் யோசிங்க பிரதர் சிவனேசன் என்னை கூப்பிட்டு இருக்கிறார் பிரசங்கம் பண்ண. පොඩ්ඩක් කල්පනා කරන්න සහෝදර සිවනේෂන් කතා කරලා තිබුණා දේශනා කරන්න. இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு මේ විතරම් දුරක් පැමිණ இப்ப இந்த ஆளை நான் கூப்பிடுறேன் பிரசங்கம் பண்ண கூப்பிடும் போது දැන් මේ පුද්ගලයාට ඇවිල්ලා දේශනා කරන්න කතා කරනවා කියලා කියනකොට நான் வர முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? මට එන්න බෑ කියලා මම පල්ලේ ඉඳලා කිව්වනම් මොනවද සිද්ධ වෙන්නේ? எவ்வளவு ஒரு கேவலமான மனுஷனா நான் மாறுவேன். කෙතරම්
අධර්මිෂ්ඨ මනුෂ්‍යද මම. இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாய் வாழ்ந்ததே சிலுவையிலே மறிக்க. යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට මිනිසෙක් ලෙස ආවෙම කුරුසපත් වෙන්න. 30 வருஷங்கள் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து ஒரு யூத மகனாக வாழ்ந்தது சிலுவையில் மறிக்க. අවුරුදු 30ක් ඇවිල්ලා තමගේ අම්මටයි තාත්තටයි ඇවිල්ලා යුදෙව් ළමයෙක් ලෙස කීකරු වෙලා හිටිය ඇවිල්ලා කුරුසිය මැරෙන්න. 3.5 வருஷங்கள் அவர் ஊழியம் செய்து பிரசங்கித்து நோய்களை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி அவ்வளவும் செய்தது சிலுவையிலே மறிக்க. අවුරුදු 3මාරක් ඇවිල්ලා හාස්කම් කරලා ලෙඩ සුව කරලා ඇවිල්ලා දේශනා කරලා කරවුවේ හැම දෙයක්ම ඇවිල්ලා කුරුසිය මැරෙන්න. சிலுவையில் மறிப்பதற்காகவே வந்தவர் කුරුසිය මැරෙන්න කියලා ආපු තැනත්තා சிலுவைக்கு போவதற்காக கைது செய்யப்பட போகும் நேரத்திலே කුරුසියට මැරෙන්න අරයි යන්නේ අත්අඩංගුවට ගන්නවුවේ අවස්ථාවේදී பிதாவை பார்த்து சொல்லுகிறார், පියාණන් වහන්සේ බලලා කියනවා என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போக கூடுமானால் அகன்று අනේ போகட்டும்." මගේ පියාණන් වහන්සේ පුළුවන් නම් මේ පාත්‍රය මගෙන් අහක් කරන්න. அதற்கா வந்தார். ඒකටද පැමිණියේ. சிலுவைக்கு போகாமல் தப்புவதற்கா வந்தார். කුරුසියට යන්න නැතුව පැනදුවන්නද පැමිණියේ. சாக வந்தார். මැරෙන්න ආවේ. இப்போ ஏன் எனக்கு முடியாது என்கிறார். ඇයි දැන් බෑ කියලා කියන්නේ. அந்த அளவு வேதனை, එතරම් දුරට அந்த වේදනාව. அளவு வியாகுலம், එතරම් දුරට ව්‍යාකුලත්වය. அந்த அளவு அவருடைய உள்ளத்தின் மன அழுத்தம். එතරම් දුරට ඇතුලේ උන්වහන්සේට අමාරුකම දුක. ஆனாலும் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபித்தாலும் அதை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? නමුත් ඒ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට වෙන්න කියලා යාඥා කරත් කොහොමද දන්නවද ඒ අවසාන කරේ. இருந்தாலும் என் சித்தம் அல்ல. අනේ එහෙම තිබුණත් මගේ කැමැත්ත නොවේ. அவ்வளவு வியாகுலப்பட்டு එතරම් ව්‍යාකුලත්ව වෙලා எழுந்து வந்து பார்க்கிறார். නැගිටලා ඇවිල්ලා බලනවා பேதுரு, யாக்கோபு, யோவான் தூங்கிக் கொண்டிருக்கிறார். පේතෘස් යාකෝන් යෝහන් ඇවිල්ලා නිදාගෙන ඉන්න. நிறைய பேர் நினைக்கிறோம் බොහෝ දෙනෙක් හිතනවා இயேசு அவர்களை பார்த்து சொன்னது යේසුස් වහන්සේ වුන් බලලා කිව්වේ என்னோடு ஜெபியுங்கள் என்று. මගෙත් එක්ක එකතු වෙලා යාඥා කරන්න කියලා. விழித்திருங்கள், அவ்வளவுதான். නෑ අවදිව සිටින්න කියලා එච්චරයි. விழிச்சிருங்கடா. අවදි වෙලා ඉන්න ඇහැරලා ඉන්න. வேதனையா இருக்குடா. வேதனை. මට දුකයි ඒ නිසා ඇහැරිලා ඉන්න මයිත් එක්ක. தனிமையா இருக்கிறேன்டா. මම තනියෙන් ඉන්න ඒ නිසා ඇහැරිලා ඉන්න. நான் சாகிறதுக்கு பயம் இல்லடா. මං මැරෙන්න යන්නේ නෑ මම බයකින් ඇහැරිලා ඉන්න. ஆனா நான் படைச்சவன் என்னை குத்த போறான்டா. අයියෝ මම මව්පු එක්ක නැවිලා මට අනින්න යනවා. நான் படைச்சவன் எனக்கு எச்சு துப்ப போறான்டா. මම මව්පු එක්ක මට කෙල ගහන්න යනවා. நான் படைச்சவன் என் கண்ணை கட்டி මම මව්පු එක්ක මගේ ඇස් බැඳලා என்னை அரைஞ்சி මගේ කනට ගහලා கெட்ட வார்த்தையில என்னை கூப்பிட்டு කුණුවරපෙන් මට පරුෂ වචනෙන් බැනලා அட இவனே உன்னை அரைஞ்சவன் யார்தான்னு கேட்க போறான்டா. කනට ගහලාවිලා මෙතනින් ගහපු එක පුළුවන් නම් කියපම්පන් කියලා අහන්න යනවා. இதெல்லாம் எனக்கு நடக்க போகுதுடா. මේව ඔක්කොම මට සිද්ධ වෙන්න යනවා. என்னால தாங்க முடியல. මට දරා ගන්න බෑ. இவ்வளவு தனிமை, එච්චර තනිකම, இவ்வளவு வேதனை. එච්චර වේදනාවක්. நீங்க 3 பேரும் தான்டா இந்த உலகத்துல எனக்கு நெருக்கமானவங்க. මේ ඔබලා තුන්දෙනා විතරයි මේ ලෝකේ මට ළඟින් ඉන්නේ. முழிச்சு இருங்கடா. ඇහැරිලා ඉන්න. வேற ஒண்ணும் வேணாம். වෙන කිසිම දෙයක් අවශ්‍ය නැහැ. என்னை ஆறுதல் படுத்த முடியாதுடா. මාව සනසන්න බෑ. என்னை நீங்க எனக்கு தைரியம் சொல்ல මට முடியாது. ධෛර්යවත් කරන්න බෑ. நீங்க எனக்காக ஜெபிக்க முடியாதுடா. මාව උදෙසා යාඥා කරන්න බෑ ඔබලාට. என்னோட முழிச்சு இருங்கடா. මගෙත් එක්ක මාව උදෙසා ඇහැරිලා ඉන්න. எனக்காக இருங்கடா. මාව උදෙසා ඉන්න. என் வேதனையின் போது මගේ වේදන අවස්ථාවේදී உங்க 3 பேரையும் பார்க்கும்போது නුඹලා තුන්දෙනා බලන විට கொஞ்சம் ஆறுதல் வரும்டா. මට සැනසීමක් එයි. அவ்வளவுதான்டா. එතරම් ඒ පමණයි. எனக்கு உன் பாட்டு தேவலடா. මට නුඹලාගේ කිසි දෙයක් අවශ්‍ය உன் නැහැ. பாட்டு தேவலடா. ඔබේ ගීත අවශ්‍ය නැහැ. உன் பிரசங்கம் ඔබේ தேவலடா. දේශනා අවශ්‍ය නැහැ. உன் ஊழியம் ඔබේ தேவலடா. සේවය අවශ්‍ය නැහැ. உன் திறமை ඔබේ தேவலடா. හැකියාව අවශ්‍ය නැහැ. உன் தாளந்து தேவலடா. ඔබේ හැකියාවක් තරම් අවශ්‍ය නැහැ. நீ எதுவுமே செய்ய தேவலடா. කිසිම දෙයක් කරන්න අවශ්‍ය නැහැ. நான் உன்னைய பார்க்கும்போது මං නුඹව බලන විට என் ஆள் இங்க நிக்குது. මගේ කෙනා අතන ඉන්නවා. அந்த ஆறுதல் மட்டும்தான்டா எனக்கு. ඒ සැලසීම විතරයි මට අවශ්‍ය. இதைத்தான் இயேசு அந்த 3 பேரிடம் எதிர்பார்த்தார். මේක තමයි යේසුස් වහන්සේ තුන්දෙනාගෙන් බලාපොරොත්තු වුණේ. கிடைத்ததா? ලැබුණාද? இல்லை. නෑ. வேதனையோடு சொல்லுகிறார். වේදනාවෙන් කියනවා. எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க உங்களால் முடியாதா? මා උදෙසා එක පැයක් හැරිලා ඉන්න බැයිද? மறுபடி போகிறார். නැවත යනවා. மறுபடி வியாகுலப்படுகிறார். නැවතත් ව්‍යාකුලත්වයට පත් වෙනවා. மறுபடி வந்து பார்க்கிறார். නැවතත් ඇවිල්ලා බලනවා. மறுபடி தூங்குகிறார். නැවතත් නිදාගෙන ඉන්නවා. அடே எனக்காக 1 மணி நேரம் ப்ளீஸ் டா. අයියෝ කරුණා කරලා මා උදෙසා එක පැයක් බැයිද? இதுதான் கெத்செமனேயில் நடந்தது. මේක තමයි ගෙත්සෙමනේ සිදු වුණේ. இயேசுவானவர் යේසුස් වහන්සේ
இஸ்ரவேலிலே எங்கு வேண்டுமானாலும் கைது செய்யப்பட்டிருக்கலாம். ඊශ්‍රායලයේ ඕනම තැනක ඇවිල්ලා අත්අඩංගුවට ගන්න පුළුවන්. ஆனால் அவர் தான் கைது செய்யப்பட தெரிந்து கொண்ட இடம் கெத்செமனே. නමුත් උන්වහන්සේව අත්අඩංගුවට ගත්ත සූදානම් කරගත්ත ස්ථානේ උන්වහන්සේ තෝරාගත්ත ස්ථානේ ගෙත්සෙමනේ. இயேசுவே தான் அந்த இடத்தை தெரிந்து கொண்டார். යේසුස් වහන්සේම තමයි ස්ථානේ තෝරගන්නේ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம். ඒ ස්ථානේ ஸ்தானே வேதகர்த்தனா. ஒலிவ மலை என்றால் அந்த ஒலிவ மலையிலே முழுக்க இருப்பது ஒலிவ மரங்கள். ඔලිව කන්ද කියලා කිව්වනම් ඒ ඔලිව කන්දේ මුළුමනින්ම තියෙන ඔලිව ගස්. அந்த ஒலிவ மலையின் சரி நடுப்பகுதியிலே ඒ ඔලිව කන්දේ හරි මැද கெதரோன் பள்ளத்தாக்கிலிருந்து இப்படி மேலே ஏறின உடனேயே කිදරොන් සානුවට ඉහළින් තිබෙන්නේ அந்த ஒலிவ ஆலை இருக்கிறது. ඒ ඔලිව් ඇඹරුම් ගලක් තිබ්බ ඇඹරුම් හලක් තිබ්බා. ஒலிவ என்பது எபிரேய மொழியிலே ஷெமெம். ඔලිව් කියලා කියන්නේ හෙබ්‍රේය භාෂාවෙන් ෂැමම්. ஆலை ஆலை அந்த ஆட்டுக்கல் மாதிரி உரல் மாதிரி இருக்குமே. ඒ කියන්නේ අර ලොකු ඇඹරුම් ගලක් ඒ කියන්නේ අඹරන තැනක් ඇඹරුම් ගලක් තිබ්බා. அதற்கு பெயர் காட். ඒකට නම ඇවිල්ලා දාට්. காட் ஷெமெம். ගාට් ෂැමම්. ஒலிவ ஆலை. ඔලිව් ඇඹරුම් හල. அதுதான் கெத்செமனேயாக நமக்கு வந்திருக்கிறது. ඒක තමයි අපිට ගෙත්සෙමනේ ලෙසින් අපිට පැමිණ அது සිටින්නේ. தோட்டம் கிடையாது. ඒක වත්තක් නෙවෙයි ඔලිව වත්තක් அது නෙවෙයි. ஆலை. ඒක ඇවිල්ලා ඇඹරුම් හලක් ඔලිව ඇඹරුම් හලක්. பெரிய கருங்கல்லால் ஒரு பெரிய உரல் மாதிரி ஒன்று செய்திருக்கும். ஆட்டுக்கல் மாதிரி ஒன்று இருக்கும். ලොකු කළු ගලකින් ලොකු ඇඹරුම් ගලක් හදලා තියෙනවා කරකවන්න පුළුවන් එක. அதுல ஒரு பெரிய ஒரு கல் இன்னும் ஒரு சின்ன கல் ஒன்று அதுக்குள்ளே இறக்கி வைத்திருப்பார்கள் அந்த வாயின் அளவுக்கு. ඒ ගලට උඩින් ඒ ගල ඇතුලේ ඇවිල්ලා පොඩි ගලක් තියෙනවා. ඒ උඩ ගල් පියනේ කටේ හිඩස හැටියට. அந்த அரைப்பாங்களே ඔබ அது දැකලා பெருசு. ඒ කියන්නේ අර අඹරන ගල් දැකලා ඇති. ඒ අඹරන ගල් වලට වැඩිය ලොකු විශාල ගල්. அதிலே கம்பு பெரிய பலகைகளால் கட்டி கழுதை ஒன்று அல்லது இரண்டு கழுதைகள் கட்டப்பட்டிருக்கும். ඒ ගලේ තිබෙනා වූ ඒ ලීය ඒ කඳ එහෙම ගැට ගහලා ඇවිල්ලා හදලා ඒක ලොකු මේ බූරුව දෙන්නෙක්ගේ ගැට ගහනවා. இதிலே கொண்டு வந்து ஒலிவ பழங்களை அப்படியே கொட்டுவார்கள். ඒ ඔලිව් හැම එකක්ම ගෙනල්ලා මෙහෙම හැලුවට පස්සේ அந்த கழுதைகள் அந்த கல்லை சுற்றி சுற்றி நடக்க நடக்க அந்த கல் அந்த ஒலிவத்தை அரைக்கும். ඒ බූරුව දෙන්න ඒ ගලවටේ ගමන් කරනකොට මොනවද වෙන්නේ? අර ගල් දෙකට ඇවිල්ලා ඒ ඔලිව ඇඹරෙනවා. அதிலிருந்து வழிந்தோடுகிற எண்ணெய் தான் ஒலிவ எண்ணெய். එයින් ගලා හැලෙන ඒ තෙල් තමයි ඇවිල්ලා ඔලිව් තෙල්. ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்திலே காட்டிக் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டது ஏனென்றால் දෙවියන් වහන්සේ වූ යේසුස් වහන්සේ එමවුස් ස්ථානයේ අත්අඩංගුවට ගත්තෙත් පාවා දෙනු ලැබුවෙත් ඇයි කියලා කිව්වොත් அந்த ஒலிவ பழத்தை போல இயேசுவானவர் நசுக்கப்பட ඒ போகிறார். ඔලිව් ගෙඩිය වගේ යේසුස් වහන්සේ එතරම් දුරට පොඩි වෙලා ගියා. அரைக்கப்பட போகிறார். අඹරනු ලබන්න යනවා. அவருடைய இதயம் அரைக்கப்பட்டபடியினால் ஹெமாடைட்ரோசிஸ் அவருக்கு வந்தது. උන්වහන්සේගේ අර හෘදය ඇඹරුණ නිසා හෙමාටොඩ්‍රෝස් කියනවා ඒ තත්ත්වය උදා වුණා. ඒ ලෙඩේ පැමිණියා. அவருடைய உடம்பில் ஒரு அடிபடம் படாமலேயே அவருடைய இரத்தத்தை அவர் நமக்காக சிந்த ஆரம்பித்து விட்டார் கெத்செமனேயில். ඒ කියන්නේ උන්වහන්සේගේ ශරීරයට කිසිම දෙයකින් හානියක් වෙන්න කලින් උන්වහන්සේ ගෙත්සෙමනේ උයනේ ඉඳලා අපි උදෙසා ලේ වගුරුවන්න පටන් ගත්තා. இயேசுவின் ரத்தம் சிந்துதல் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வருவது கோல்கோதா கல்வாரி. යේසුස් වහන්සේගේ ලේ ගැන කතා කරනකොට අපිට මතක් වෙන්නේ ගොල්ගොතා කල්වාරිය. ஆனால் கெத்செமனேயிலே தொடங்கி விட்டார் நசுங்குபடுவதற்கு. නමුත් ගෙත්සෙමනේම උන්වහන්සේ පටන් ගත්තා අපි උදෙසා ඇඹරෙන්න. வேதத்திலே அரசர்களை அபிஷேகம் பண்ணின தைலம் வாசித்திருக்கிறீர்கள். බයිබලයේ ඇවිල්ලා රජවරුන් කැප කරනු ලැබුවා වූ ඒ තෙල කියවලා තිබෙනවා. ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணின தைலத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். පූජකයන් ආලේප කරනු ලැබුවා වූ ඒ තෙල් ගැන අහලා තිබෙනවා. இது எல்லாம் ஒலிவ எண்ணெய் தெரியுமா? මේ හැම දෙයක්ම ඔලිව් තෙල් දන්නවද? ஆண்டவராகிய இயேசு கெத்செமனேயிலே அரைக்கப்பட்டு உருக்கப்பட்டு நசுக்கப்பட்டபடியினால் දෙවියන් වහන්සේ වූ යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ගෙත්සෙමනේ උයනේ ඇවිල්ලා පොඩි කරලා අඹරනු ලැබුව නිසා சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் நமக்கு ராஜாக்களின் ஆசாரியர்களின் அபிஷேகத்தை பெற்றுத்தந்தது. උන්වහන්සේ වගුරුවනු ලැබුවා වූ ලේ ඇවිල්ලා අපේ උදෙසා රජවරු ලෙසත් පූජකවරු ලෙසත් ආලේප කරනු ලැබුවා. நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று ඔබත් මමත් අද ජීවත් වෙන්න ඕන. அதுவும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக வாழ வேண்டும். ඒ රජවරු ලෙසත් පූජකවරු ලෙසත් ஆண்டவராகிய இயேசு அரைக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார், பிழிந்து எடுக்கப்பட்டார். දෙවියන් වහන්සේ වූ යේසුස් වහන්සේ අඹරනු ලැබුවා පොඩි කරනු ලැබුවා ඒ වගේම උන්වහන්සේ බේරලා තෙල් වගේ මුදා ගන්නු ලැබුවා. உண்மையாகவே அவருடைய உடம்பு அப்படியே நசுங்கி போனது. උන්වහන්සේගේ ඇඟ ශරීරය ඇවිල්ලා නිකන් පොඩි වෙලා ගියා. அந்த நிலைமையிலே அவர்
எதிர்பார்த்தது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் அவருக்காக விழித்திருப்பார். ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේ යාකෝබ් යෝහන් පේතුරුස්ගෙන් බලාපොරොත්තු වුණේ මාව දෙසා අවදි වෙලා ඉන්න ඕන කියලා. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் பார்க்கின்ற இந்த உலகம் எப்படி இருக்கிறது? ප්‍රේමාන්තනි අපි අද දකිනවිලා ලෝකේ කොහොමද තියෙන්නේ කියලා. எத்தனை விபச்சாரிகள் இருக்கிறார்கள். කී දෙනෙක් වෛශ්‍යයන් සිටිනවද? ஆனால் ஆண்டவருக்கு அவர்கள் யார் தெரியுமா? නමුත් දෙවියන් වහන්සේට වුන් කවුද දන්නවද? அவருடைய பிள்ளைகள். දෙවියන් වහන්සේගේ දරුවා. அவருடைய பிள்ளைகள் விபச்சாரம் பண்ணுவதை பார்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඇවිල්ලා වෛශ්‍යකම් කරන දකින විට ஆண்டவருடைய மனதிலே எவ்வளவு வேதனை இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. දෙවියන් වහන්සේගේ හදවතේ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ සිතුවිලි වල කතරම් වේදනාවද පොට්ටක් හිතලා බලන්න. இன்னொருத்தருடைய பிள்ளை விபச்சாரம் பண்ணும் பொழுது நாம் அவரை பார்த்து சீ விபச்சாரின்னு நினைக்கலாம் சொல்லலாம். තවත් කෙනෙකුගේ දරියක් ඇවිල්ලා වෛශ්‍යකම් කරනකොට චී වෛශ්‍යාවේ කියලා අපිට හිතන්න පුළුවන් අපිට කියන්න පුළුවන්. உங்க புள்ள விபச்சாரம் பண்ணிட்டான் சீ விபச்சாரின்னு சொல்றீங்களா? ඔබේ ළමයා ඇවිල්ලා වෛශ්‍යකම් කරලා චී වෛශ්‍යාවේ කියලා කියනවද? இல்ல உள்ளத்துல சாவிங்களா? නැත්තම් ඇතුලෙන් මැරෙනවද? கொலைகாரர்களை பார்க்கும்போது படுபாவி கொலைகாரன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். අර මේ මිනි මරුවන් වලව කියනවා මිනி மருவா දරදිකාරයා ஜரா புக்கலையா කියலாம். அதுவே உங்களுடைய பிள்ளையா இருந்தால் அப்படி சொல்லுவீர்களா? அல்லது ஐயோ என் பிள்ளை கொலைகாரனா இருக்கிறானே ඒකම ඔබේ வேதனைப்படுவீர்களா? ඒකම ඔබේ දරුවා බැලුවනම් ඔබ කියනවාද අයියෝ මගේ දරුවා මිනි මරුවේ කියලා මොනවද වෙන්නේ? ඔබ වේදනාව විඳින්න බලනවා ඇතුලේ. சர்ச்சுக்கு போற உங்க புள்ள சர்ச்சுக்கு வரலன்னா உங்களுக்கு எவ்வளவு வேதனை? සභාවට යන ළමයා ඇවිල්ලා ඔබ සභාවට පැමිණෙන්නේ නැත්නම් කතරම් වේදනාවක්ද? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு வராமல் பாவம் செய்து கொண்டு வேறு மதங்களின் பின்னால் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை வரும் யோசிச்சு பாருங்க. දෙවියන් වහන්සේට කතරම් වේදනාවක් ඇති තමන්ගේ ළමයි ඇවිල්ලා සභාවට එන්නේ නැතුව වෙනත් දේවල් පස්සේ ඇවිදගෙන යනකොට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට කොච්චර වේදනාවක් ඇද්ද? ஆண்டவரால் அவருடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட அநேகம் பெண் பிள்ளைகள் விபச்சாரிகளா இருக்கிறார்களே பிதாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. දෙවියන් වහන්සේගේ සමානත්වයෙන් සහ ස්වරූපයෙන් නැවුවා වූ අය වෛශ්‍යකම් කරගෙන ඉන්නකොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ තමයි ඔවුන්ගේ පියා කතරම් වේදනාවක් ඇද්ද? எத்தனையோ தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் கொலைகாரர்களா இருக்கிறார்களே ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். දෙවියන් වහන්සේ විසින් මවුණු ලැබුව කතරම්ද දරුවෝ මිනි මරණ ලබන සින්න මිනි මරුව වශයෙන් තියෙන කතරම් වේදනාවක් ඇද්ද උන්වහන්සේට? ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷர்கள் அவரை தேடாமல் விக்கிரகங்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்களே ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருப்பார். දෙවියන් වහන්සේ විසින් මවුණු ලැබුව දරුවන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ සොයන්නේ නැතුව ඇවිල්ලා රූප පස්සේ දුවගෙන ඉන්න දෙවියන් වහන්සේට කතරම් දුකක් ඇද්ද? ஆண்டவரை புரிஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களே ඔක්කොම ළමයි හිතාගෙන ඉන්නවා දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම තේරුම්ගෙන ඉන්නවා කියලා. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது? කී දෙනෙකුට දන්නවද දෙවියන් වහන්සේගේ අතුලාන්තයේ වේදනාවෙන් තිබෙනවා කියලා? தான் படைத்த உலகத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? තමන් මව්වා වූ ලෝකයේ බල දෙවියන් වහන්සේ කඳුළු සලාගෙන සිටිනවා. தாய் தன் பாலகனை மறப்பாளோ மவ தமாகே லதர்வா அமதக கிராவிதோ அப்படியே அவள் மறந்தாலும் நான் என் பிள்ளைகளை மறக்க மாட்டேன். එහෙම අමතක කරත් ඇවිල්ලා මම මගේ දරුවන්ව අමතක කරන්නේ නැහැ. அவ்வளவு பாசம் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன பாவங்கள் செய்து ඊතරම් ප්‍රේමයෙන් සිටිනා වූ දෙවියන් වහන්සේගේ දරුවන් අද කතරම් පාපවල ඇලි ගලි සිටිනවා. எவ்வளவு ஒரு வேதனை அவருக்கு இருக்கு. කතරම් වේදනාවක් ඇති උන්වහන්සේට. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறதாக தானே நினைக்கிறீர்கள்? ප්‍රේමාන්තයේ ඔක්කොමලම හිතන් ඉන්නේ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ අද මොකද ලොකු සන්තෝෂයෙන් ඇවිල්ලා උන්වහන්සේ සමරගෙන ඉන්නවා කියලා. நீங்கள் யோசித்து பாருங்கள். පොඩ්ඩක් හිතලා බලන්න. அவரால் படைக்கப்பட்ட பெரும்பான்மை மக்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது அவர் சந்தோஷமா இருக்க முடியுமா? උන්වහන්සේ මව්වා වූ බොහෝ දෙනෙක් අද පාපේ සිටිනකොට උන්වහන්සේට සන්තෝෂයෙන් ඉන්න පුළුවන්. எவ்வளவு வேதனையாக இருப்பார். කතරම් වේදනාවක් ඇද්ද? இதை பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்லை. මේ ගැන ඔබලා හිතන්නේම නැහැ. என்று யோசியுங்கள். අද හිතන්න. இப்படி யோசித்து මෙහෙම හිතලා இப்போ உங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ඔබලාගේ තත්ත්වය ගැන ඔබලා හිතලා බලන්න. ஆண்டவர் தனது உலகத்தை பார்த்து வேதனைப்படும் போது දෙවියන් වහන්සේ ලෝකේ බලලා වේදනාවට පත් වෙන විට அவருடைய மனதுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் பெற்று தருவது நீங்கள். තමාගේ හිතට පොඩි හරි සැනසෙල්ලක් ලබා දෙන්න යන්නේ ඔබ. உங்களை பார்க்கும் பொழுதுதான் அவர் கொஞ்சமாவது ஆறுதல் பெறுமுச்சு. ඔබව බලනකොට තමා පොඩ්ඩක් හරි උන්වහන්සේට සැනසීමේ හුස්මක් ලැබෙන්නේ. இவ்வளவு பாவிகள் நிறைஞ்ச இந்த இந்த உலகத்திலே මෙතරම් පාපීෂයන් සිටිනා වූ මේ ලෝකේ எனக்காக இவன் இருக்கிறானே, මාව දෙසා මෙයා සිටිනවනේ. இவன் இருக்கிறானே. මෑ සිටිනවනේ. அன்பானவர்களே, ප්‍රේමාන්තේනි நானும் நீங்களும் ஆண்டவருடைய உள்ளத்துக்கு ஆறுதலை பெற்று தருகின்றவர்களாய் இருக்கிறோம். මමත් ඔබත් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ හදවතට ඇවිල්ලා සැනසීම දෙන අය වශයෙන් සිටිනවා. தேவன் தேடும் மனுஷன் வேறு யாரும் அல்ல. දෙවියන් වහන්සේ සොයන මනුෂ්‍යයා වෙන කවුරුත් නෙවෙයි. நீங்கள்
நீங்கள் தான். ඔබ තමා. அவர் தேடும் மனுஷன் அவரிடத்தில் பெரிய தாளந்துகளோடு வர தேவையே இல்லை. දෙවියන් වහන්සේ සොයන මිනිස්සයා ඇවිල්ලා ලොකු ටැලන්ට් වලින් එන්න අවශ්‍ය නැහැ. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? දෙවියන් වහන්සේ මම මොනවද කරන්න ඕන? ஒன்றும் செய்யாத. මොන දෙයක්වත් කරන්න එපා. எனக்காக இரு. මා උදෙසා හිටපන්. ஆண்டவர் உமக்காக பாடட்டுமா? ස්වාමීන් වහන්සේ උදෙසා ගායනා කරන්නද? නෑ. எனக்காக இரு. මා උදෙසා ඉන්න. உமக்காக பிரசங்கிக்கட்டுமா? ඔබ වහන්සේ උදෙසා දේශනා කරන්නද? இல்லை எனக்காக இரு. නෑ මා උදෙසා ඉන්න. என்ன செய்யணும்? මොනවද කරන්න ඕන? ஒன்றும் செய்யாத. මොනවත් කරන්න එපා. ஒண்ணுமே செய்ய தேவையில்லையா? මොනවත් කරන්න අවශ්‍ය නැත. ஒண்ணுமே செய்யாத. මොනවත් කරන්න අවශ්‍ය නැහැ. எனக்காக இரு. මා උදෙසා ඉන්න. எனக்காக இரு. මා උදෙසා ඉන්න. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள் மட்டும்தான் தேவையான. ප්‍රේමවන්තයනි, මේ ලෝකයේ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ උදෙසා හිට ගන්න අය පමණයි අවශ්‍ය. பிலேயாமோடு பேச வேண்டி வந்த பொழுது බෙලයන් එක්ක කතා කර බාලම් එක්ක කතා කරන්න ඕන කියනකොට கழுதையை பயன்படுத்தினார். දෙවියන් වහන්සේ බූරුවෙක්ම පාවිච්චි කරා. ஏலியாவுக்கு சாப்பாடு கொடுக்க தேவைப்படும் பொழுது එලියාට කෑම දෙන්න අවශ්‍යතාවය ඕන විට காகத்தை பயன்படுத்தினார். කපුටෙක්ව පාවිච්චි කරා. ஆகவே ஆண்டவருக்கு வேலை செய்து கொடுக்க ஆள் உண்டு. දෙවියන් වහන්සේට වැඩ කරන්න කට්ටිය ඉන්නවා. அவருக்காக விழித்திருப்பதற்கு தான் ஆள் தேவை. දෙවියන් වහන්සේ උදෙසා අවදි වෙලා ඉන්න අය තමයි අවශ්‍ය වන්නේ. ஆகவே உங்களுக்கு தாளந்து இல்லை, ඒ නිසා ඔබට தலந்தன ටැලන්ට් නැහැ, திறமை இல்லை, හැකියාවක් නැහැ, பேச வராது, කතා කරන්න බෑ, படிப்பு தெரியவில்லை, ඉගෙනීම අවශ්‍ය නැහැ, அது இல்லை இது இல்லை என்று யோசிக்க வேண்டாம். අරක නැහැ මේක නැහැ කියලා හිතන්න ඕන නැහැ. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதே போதும். ඔබ දෙවියන් වහන්සේ පිළිගත්තා වූ ක්‍රිස්තියානිකාරයෙක් ලෙස පමණක් හිටියොත් ඇති. அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டவனாக இயேசுவுக்காக நில்லுங்கள். ඒ අදහිල්ල රැකගත්තා වූ අය වශයෙන් යේසුස් වහන්සේ උදෙසා හිට ගන්න. அவருடைய மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருங்கள், அது போதும். දෙවියන් වහන්සේගේ මනසට සැනසීම ගෙන දෙන අය වශයෙන් සිටින්න ඒ පමණක් ඇති. அவர் உலகத்தை மாற்றுவார். උන්වහන්සේ ලෝකේ බලාගයි. அப்படி விழித்திருப்பவர்களில் யாரை வேண்டுமானாலும் எந்த விதத்திலும் பாதிக்க வல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අවදි වෙලා ඉන්න අයගෙන් උන්වහන්සේ තේරලා උන්වහන්සේට කැමති වුණොත් ඇවිල්ලා පාවිච්චි කරන්න උන්වහන්සේ බලවත්ව සිටිනවා. ஆனால் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே முடியாது என்று இனி இருக்காமல், නමුත් මට කිසි දෙයක් බෑ, මට කිසි දෙයක් නැහැ කියලා ඉන්න නැතුව உமக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, ඔබ වහන්සේ උදෙසා මම ඉන්නවා ස්වාමීනි. உமக்காக இருப்பேன். ඔබ වහන්සේ උදෙසා ඉන්නවා. நான் உம்முடைய ஒரு பிள்ளையாக இருப்பேன். මම ඔබ වහන්සේගේ දරුවෙක් ලෙස සිටිනවා. அவ்வளவு போதும். ඒ පමණක් ඇති. ஆண்டவருக்காக இருப்பவர்கள் தான் தேவை. දෙවියන් වහන්සේ උදෙසා සිට ගන්න අය පමණයි අවශ්‍ය. அவருக்காக இருப்பவர்களை උන්වහන්සේ උදෙසා ඉන්න අය அவர் பயன்படுத்துவார். උන්වහන්සේ පාවිච්චි කරනවා. சில பேர் நினைக்கிறோம், கடைசியாக நான் சொல்லுகிறேன், අවසාන වශයෙන් මම කියන්නම්, சில பேர் நினைக்கிறோம், සමහරක් අය හිතනවා என்னால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? මගෙන් දෙවියන් වහන්සේට මොන ප්‍රයෝජනයක්ද? நான் பெரிய பிரசங்கி இல்லை, මම ලොකු දේශකයෙක් නෙවෙයි. எனக்கு ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்லவுமே தெரியாது, මට කට්ටියට සුභාරංචි කියන්න බෑ. எனக்கு பாட்டு வராது, මට සින්දු එන්න ගායනා කරන්න බෑ. பெரிய தாளந்த திறமை இல்லை, මට ලොකු තාලෙන්ත හැකියාවක් නැහැ. பணம் இல்லை, මට මුදල් නැහැ. அப்படி நினைக்கலாம். එහෙම හිතනවා. இல்லை, නෑ. நீங்கள் ஒரு முக்கியமான ஆள். ඔබ ඊට වැදගත් පුද්ගලයෙක්. ரட்சிக்கப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ගැලවීම ලබලා මෙම රැස්වීමට ආපහු ඔබ සෑම දෙනෙක්ම බලලා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියන්නම්. நீங்கள் ஆண்டவருக்கு மிக 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 முக்கியம். ඔබ දෙවියන් වහන්සේට ඊට වැදගත්. நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பது பிரச்சனை இல்லை, ඔබ කවද්ද ගැලවීම ලැබුවේ කියලා ප්‍රශ්නයක් නැහැ. எந்த சபைக்கு போகிறீர்கள் என்பது பிரச்சனை இல்லை, කොයි සභාවට යන්නේද කියන එකත් ප්‍රශ්නයක් නැහැ. என்ன ஊழியம் செய்கிறீர்கள் என்பது பிரச்சனை මොන இல்லை, සේවයද කරන කියන එකත් ප්‍රශ්නයක් නැහැ. உங்களுடைய படிப்பு, பணம், அந்தஸ்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ඔබට තිබෙන හැකියාව ඒ වගේම ඔබට තිබෙන සල්ලි මිල මුදල් මේ කිසි දෙයක් අවශ්‍ය නැහැ. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரா? ඔබ ගැලවීම ලබවුවා වූ කිතුණුවෙක්ද? நீங்கள் தான் அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான். ඔබ තමයි ඒ පේත්‍රු, යාකෝබ්, යොහාන්. அவருக்காக விழித்திருங்கள், அது போதும். උන්වහන්සේ උදෙසා ඇහැරිලා ඉන්න ඒ දේ පමණක් ඇති. ஆண்டவரே, உமக்காக நான் இருக்கிறேன், දෙවියන් වහන්සේ මෙන්න මම ඔබ වහන්සේ උදෙසා ඉන්නවා. உமக்காக நிற்பேன். ඔබ වහන්සේ උදෙසා හිට ගන්නවා. உன் பெயர் தாங்கின கிறிஸ்தவனாக நிற்பேன். ඔබ වහන්සේගේ නම උදෙසා කිතුණුවෙක් ලෙස මම හිට ගන්නවා. அவ்வளவு போதும். ඒ පමණක් ඇති. நிற்பீங்களா? හිට ගන්නවද? நிற்பீங்களா? හිට ගන්නවද? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? இந்த இலங்கையிலே அவருக்காக நிற்பதற்கு ஆள் தேவை.
මේ ලංකාවේ උන්වහන්සේ උදෙසා හිට ගන්න අය අවශ්‍යයි. அந்த ஆளாக நீங்கள் இருப்பீர்களா? ඒ අය පුද්ගලයා ලෙස ඔබ හිට ගන්නවද? அப்படியானால் எழும்புங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ඔබ එහෙම නැගිටින්න යනවා මම ඔබ උදෙසා යාඥා කරන්න යනවා. அப்படியானால் மாத்திரம் எழும்புங்கள். එහෙම අය පමණක් නැගී සිටින්න යාඥා කරන්න යනවා. ஆண்டவரே, உங்களுக்காக நான் இருக்கிறேன். ස්වාමිනී මම ඔබ වහන්සේ උදෙසා හිට ගන්න යනවා. I am there for you. உங்களுக்காக நான் இருக்கிறேன் ඔබ ஆண்டவரே. වහන්සේ උදෙසා මම ඉන්නවා. அவ்வளவு போதும். එපමණක් ඇති. மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக் එදුරු கொள்வார். ටික දෙවියන් වහන්සේ බලාගයි. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் உலகத்தை கலக்கினார்கள் பிற்காலத்திலே. பேதுருஸ், யாக்கோபு, யோவான் லோகே கிளம்புவா பாப்பஸ்ஸே காலே. ஆனால் அந்த நேரத்திலே விழித்திருந்தால் போதும் என்று தான் சொன்னார். නමුත් ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේ කිව්වේ අවදිව සිටියනම් පමණක් ඇති කියලා. இது மார்ச் மாதம் தான் 2017. මේක 2017 මාර්තු මාසයේ. இன்னும் இந்த மாதத்திலே முக்கால்வாசிக்கு மேல் இருக்கிறது. තව එහෙම මේ මාසේ 3 කාලයක් එහෙම ඉතුරු වෙලා இந்த තිබෙනවා. வருஷம் முடிய இன்னும் 10 மாதங்கள் இருக்கின்றன. මේ අවුරුද්ද අවසාන වෙන තව මාස 10ක් තිබෙනවා. நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள், ඔබ අද කියන දෙවියන් වහන්සේට என்னிடத்திலே ஒன்றுமில்லை, ස්වාමිනී මා තුල කිසිම දෙයක් නැහැ. நான் இருக்கிறேன். මම සිටිනවා. உமக்காக நான் ඔබ இருப்பேன். වහන්සේ උදෙසා මම සිටිනවා. உமது ஆறுதலுக்காக நான் இருக்கிறேன். ඔබ වහන්සේගේ සැනසීම උදෙසා මම සිටිනවා. I am available. நான் இருக்கிறேன். இருக்கிற வண்ணமாக என்னை உங்களுக்கு தருகிறேன். මම ඉන්නවා. මම ඕන වෙලාවක ඔබ වහන්සේට දෙනවා. அப்புறம் பாருங்கள், கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை எப்படி பயன்படுத்தும். බලන්න එතකොට දෙවියන් වහන්සේ මේ අවුරුද්ද ඔබ පාවිච්චි කරන හැටි. தேவன் தேடும் மனுஷன் யார்? දෙවියන් වහන්සේ සොයන මිනිසයා කවුද? நீங்கள். ඔබ. அவருக்காக நிற்கிற நீங்கள். ඔබ උන්වහන්සේ උදෙසා ඔබ ඉන්න உங்களுக்காக අවශ්‍යයි. நான் ஜெபிக்க போகிறேன். ඔබ උදෙසා යාඥා කරන්න.